வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் உள்ளுணர்வு கல்வி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க கோவையிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆன்மீக கல்வி முதுநிலை பேராசிரியர் ஞானாசிரியர் வேதாத்திரியன் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்கள் கோவையில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் பிஏ பிஜிடி யோகா, எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மற்றும் பொருளாதாரத்திலும் வேதாத்திரிய மனவளக் கலையிலும் பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றவர்கள். 1978 அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் ஆன்ம தீட்சை பெற்று மனவளக் கலையை முறையாக பயின்று மெய்ப்பொருளை அறிந்து துன்பமில்லாமல் வாழ்பவர். ஐயா அவர்கள் பெற்ற கௌரவ பட்டங்கள் வேதாத்திரியன் வேத சுப்பையா, ஆன்மீக அரசியல் சிந்தனையாளர் வேதாத்திரிய பாரதி, உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் விஷன் கல்வி பிரிவில் இணை இயக்குனராகவும் ஐயா அவர்கள் தொண்டு செய்து வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். 45 ஆண்டுகள் காலமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மக்கள் துன்பமில்லாமல் வாழ ஆன்மீக அறிவு விளக்கேற்றி வரும் அருட்தொண்டர், இலவச உடல் மன நல வாழ்வு ஆலோசகர். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை உள்ளுணர்வு கல்வி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய இணையவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் உள்ளுணர்வு கல்வி. ஆங்கிலத்துல இதை இன்ட்யூஷனல் எஜுகேஷன் சொல்றோம். நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய கல்வி பிரிவு இருக்கு பாருங்க, இதற்கு பெயரே விஷன் ஃபார் விஸ்டம்னு சொல்லுவோம். அதை உள்ளுணர்வு கல்வி மையம் என்றுதான் அருள்தந்தை அவர்கள் அதை அமைத்திருக்கிறார்கள். அதாவது அறிவுதான் நம்மை துன்பத்திலிருந்து காப்பது. எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம், சும்மா சாதாரணமா சிந்தனை பண்ணுங்க. சும்மா சாதாரணமா சிந்தனை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம், இந்த வாழ்க்கையில நாம் பெற்ற அனுபவம் என்ன, வாழ்ந்து கண்ட அனுபவம் என்ன. சொல்றோம்ல, என்னத்தை கண்டோம், வாழ்ந்து என்னத்தை கண்டோம். இதை எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. இன்பம் துன்பம், இதற்கு மேல ஒண்ணுமே இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்றும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனிதன் துன்ப அனுபவத்தை விரும்புவதில்லை, இன்புற்று வாழவே விரும்புகிறான். எந்நாளும் இன்பம், நீடித்த இன்பம், அதான் நிலைத்த இன்பம், அதுதான் பேரின்பம். அதை ஆனந்தம் என்றும் சொல்லுவார்கள். ஆனந்த வாழ்வு, ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுல இப்ப உங்களுக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? கருத்து இருக்குமே, ஆனால் அதுக்குதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில என்னுடைய உரைக்கு பின்னால கேள்வி பதில்னு வச்சிருக்கிறோம். கேள்விகள் கேட்கணும், சிந்திக்கணும், கலந்துரையாடி ஒரு தெளிவு பெறணும். வந்துவிட்டால் இனி கேள்விகள் வராது.
வாழ்நாள் முழுவதும் கேள்வியோடையே வாழ்ந்து கொண்டிருந்தால் அது அறிவு குறைபாடு என்று பெயர். அறியாமை. அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் சொல்றார். அற்றம்னா துன்பம். துன்பம் வராமல் காக்கும், வந்த துன்பத்தை போக்கும். துன்பம் வராமல் காப்பதும் வந்த துன்பத்தை போக்குவதும் அறிவு. அது அறிவுதான் வேணும். அந்த அறிவுக்கு பெயர் முழுமையான அறிவு, தெளிந்த அறிவு. அதுதான் ஞானம். அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, நீ ஞானம் பெற வேண்டும், எல்லோரும் ஞானியாக வேண்டும், அறிவில் முழுமை பெற வேண்டும், அறியாமை என்றாக இருள் அகல வேண்டும். அதுக்குத்தான் எதை அறியணும், எதை அறிந்தால் அவன் அறிவில் முழுமை பெறுவானோ அதை அறிய வேண்டும். துன்பமில்லாமல் வாழும் அறிவை அறிய எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆகிறானோ அந்த அறிவு முழுமை பேர். அறிவு முழுமை, அதை முக்தி என்று சொல்வார். தான் ஞானம். அதுதான் அறிவு, அதுதான் தெய்வம், அதுதான் ஆன்மா, அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறியணும். அதான் மெய் ஞானம். உண்மை பொருள் உள்ளது, அழியாதது, மாறாதது, இருந்தது, இருப்பது, என்றும் இருப்பது. அதுதானே ஆன்மான்னு சொன்னோம். அதைத்தான் தெய்வம்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் அறிவு என்று சொல்லுகிறோம். அறிவேதான் தெய்வம். தாய்மானார் சொன்னதாக மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அதுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். புரியுதுங்களா? அதான் அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அந்த இறைவன் தூய்மையான அறிவு, வால் அறிவன், மேலான அறிவு. குறள்ல சொல்றாரு இல்லையா, இந்த இறைவனை பற்றிய திருக்குறள் வருது பாருங்க. முதல் குறள், அது பெரியவன், பகவன், ஆதி, ஆதியிலே இருந்தது, ஆதியானது, அது பெரியது, அது உருவம் இல்லாதது. அதான அறிவு. பகவன்னு சொன்னார், பெரிய. அப்ப அதை இரண்டாவது குறள்ல சொல்றாரு, வால் அறிவன், அது அறிவுன்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப மெய்ப்பொருள் இறைவன் அறிவு. அந்த அறிவை அறிந்தால், அறிவை அறிந்தவன் அறிஞன், அவன் ஞானி. அவன் மெய்ப்பொருளை அறிந்ததுனால அவனுக்கு பேரு மெய்ஞானி. அப்போ மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். எதற்கு? துன்பம் இல்லாமல் வாழ. துன்பம் இல்லாத வாழ்வுன்னா என்ன? இது எத்தனையோ பேர் ஏதோ சொல்லி இருக்கிறாங்க. நம்முடைய வேதாத்திரியம் சொல்லுகிறது, நம்முடைய ஆசை உடல் நலத்தோடும் நீண்ட நாள் வாழ்வது, அது துன்பம் இல்லாததான் உடல் நலம் நீளாகுவது. நிறை செல்வந்தராக வாழ்வது, உயர் புகழோடு வாழ்வது, நட்பு நலம், உறவுகள். அதாவது உடல் நலம் வேணும், நீண்ட காலம். அது நீண்ட காலம்னா எவ்வளவு? இந்த உடலுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்கிறது, அது வரையில வாழணும். அது வரையில் இந்த உடலை பராமரிக்கணும், பேணி காக்கணும். உடலை ஓம்புதல், உடலை பேணுதல், உடல் நலம் பேணுதல். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அதுக்கு ஒரு ஓமை சொன்னா,
ஊர் பயணத்துக்கு நாம பயன்படுத்துறோம் பாருங்க வாகனம். இப்போ மோட்டார் வாகனம் வந்துருச்சு. அது எவ்வளவு காலம் அது பயணத்துக்கு பயன்படுமோ அது வரையில அதை பராமரிக்கணும். ஒரு நாள் அது பயனற்று போகும், அன்னைக்கு அதை விட்டுறோம், வேறு வாகனம் வாங்குறோம். அதே போல என்ன செய்யறோம், இந்த உடம்புல நம்ம அதான் ஆயுள். அப்ப அந்த உடலை பேணி காக்கணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும் அல்லவா? அது என்னன்றத மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க, மகரிஷின்னு சொல்றாங்க. இந்த மெய்ப்பொருள் தான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி இந்த உடலாக, அந்த உடலிலே சீவ ரசாயனங்களாக, பயோகெமிக்கல் இந்த உடலை இயக்கும் உயிராகவும் மனமாகவும் உள்ளது. அதுதான் சீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம். அப்போ ஜீவகாந்தத்தில் முடிந்திருக்கிறது இறைநிலை, அறிவு. இதை அறியணும். அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய திணிவு ஓட்டம், இதை சீராக பராமரிக்கிற அறிவு தான் உடல் நலம் காக்கும் அறிவு. ஊர் பயணத்துக்கு ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம். அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தணும்னா அதை எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணுங்கிற அறிவை அதை படைத்தான் பார்த்தீங்களா அந்த இன்ஜினியர்ஸ், தொழில்நுட்ப அறிஞர்கள், விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானிகள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனுவல்னு சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும். அதுலதான் அந்த அறிவு இருக்கு, இந்த வாகனத்தை பற்றிய அறிவு. அது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது, அதை எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணும். இது ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனுவல். அந்த வாகனத்தை கட்டி அதை படைத்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு விற்பனையாளர் விற்கிறாருன்னு வைங்க, அவர்கிட்ட வாங்கும்போது அந்த ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவலும் சேர்த்தானே கொடுக்குறாங்க. நம்ம அதை படிச்சு பார்க்கறோம்ல. முதல்ல ஒரு கார் வாங்குறோம், மகிழ்வுந்து, அப்பவே அதை பார்த்து படிச்சு பார்த்துதான் இயக்குறோம், பராமரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு தற்காலத்துல லேட்டஸ்ட் ஒரு வாகனம் வந்திருக்குது, அதை வாங்குறோம். அப்பவும் என்ன பண்றோம், மீண்டும் அந்த புத்தகத்தை படிக்கிறோம். ஏன்னா அதுல லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்குது அதுல பார்க்கிறோமா இல்லையா? அது மாதிரி நாம் இந்த உடலை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தாயினுடைய கருப்பையிலிருந்து வந்தோம் இல்லையா? சொல்ல போன டெலிவரி கொடுத்தது நம்முடைய தாய். அப்போ ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவல் நாம் பிறக்கும் போது கூட பிறந்ததா யாருக்காவது? ஒன்னும் பிறக்க. அப்படியானால் இந்த உடலை எப்படி இயக்கணும், பராமரிக்கணுங்கிற அறிவு யாருக்கு தெரியும்? அதை படைத்தவனுக்கு. அப்ப அந்த படைத்தவனிடமிருந்து நீ எப்படி தெரிந்து கொள்ள போகிறாய்? அதுக்கு தாங்க தவம்.
அகத்தவம், தியானம், மெடிடேஷன். அப்படின்னா மெடிடேஷன், தியானம், அகத்தவம்னா என்ன? மனதை அந்த படைத்த இறைவனுடைய அந்த பேர் அறிவோடு இணைத்தல். யோகா இணைத்தால் இந்த சிற்றறிவு ஆகிய மனம் பேரறிவோடு இணைந்ததும் அது பேரறிவாக மாறிவிடும். அப்பொழுது அது இந்த பேரறிவு இந்த நமக்கு உள்ளுணர்வாக சொல்லும். அதுவானால் அதுவே சொல்லும். அதான் இன்டியூஷன். இப்போ டியூஷன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நம்ம எல்லாம் கல்விக்கூடத்துல படிச்சிருக்கிறோம். அந்த கல்வி கட்டணம், டியூஷன் ஃபீஸ் கட்டித்தானே படிச்சோம். அப்போ ஆனா இங்க யார்கிட்ட இருந்து படிக்கிறோம்? அந்த இறைவன் சொல்லுகிறான், படைத்தவன் சொல்லுகிறான். அவனுக்கு எந்த ஃபீஸும் இல்லை. அவனோடு இணைந்தால் போதும், அவனை அறிந்தால் போதும். அறிதல், இணைதல், உணர்தல் எல்லாம் ஒண்ணுதான். அதான் பேரறிவு. அதுவானால் அதுவே சொல்லும். அந்த இன்ட்யூஷன் அப்பதான் அது நமக்கு சொல்லிடும். ஓ, என்ன சொல்லும்? அதுதான் துரியாதீத தவம். அந்த துரியாதீத தவம் என்பது மனதை அந்த அறிவோடு மூல நிலையோடு இணைக்கும் பயிற்சி. அது மன அலைய குறைக்க. அங்க அலை இல்லை, அது நிலை. மனம் அலையாக இருக்கிறது. அப்ப மனம் நிலையை அடையணும், இறை நிலையை அடையணும். அப்போ இந்த மனம் என்பது அலை. அது அலை எந்த நிலையில இருக்கிறது? ஏதோ விஞ்ஞானம் ஏதோ சொல்லுது, ஒரு நொடிக்கு 14 சுழலுக்கு மேல இயங்குவதுதான் மனம். அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும் போது இந்த மன அலை சுழல் 14க்கு மேல. இப்ப இந்த பிரபஞ்சத்துல வேற என்ன இருக்கு? ஒண்ணு காந்தம், இந்த உடம்புல சீவ காந்தம். அந்த காந்த துகள்களை ஆன விண் இருக்கிறது, உயிர். அந்த உயிருக்கு மூலமானதுதான் இறைநிலை, நிலை, சுத்தவெளி. அப்ப நீ மன அலையை குறைக்கணும், குறைச்சி அந்த நிலைக்கு அடையணும். அப்ப நிலைக்கு அடையணும்னா மன அலையை குறைக்கணும். அதுக்கு எதை உணர்வது? காந்தம், விண்வெளி. இந்த மூன்றையும் உணர்ந்து விட்டால் மனம் சமாதி நிலை அடைஞ்சு. அப்பொழுது அது நமக்கு சொல்லிவிடும். எப்படி? இந்த உடல்னா என்ன, உடல் எப்படி இயங்குகிறது, இந்த உடல் இயக்கத்துல துன்பம் என்பது என்ன, இன்பம் என்பது என்ன? அது உடலுக்கு ஒரு துன்பம் அல்லது மனதுக்கு ஒரு துன்பம். துன்பம் என்பது என்ன? மனம்தான் உணர்கிறது. உடலுக்கு ஒரு உடல் வேறு, மனம் வேறு அல்ல. முதலாக புரிஞ்சுக்கங்க. உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல், ஊனக்கண்ணுக்கு தெரியும். அது மறைப்பு. ரெண்டு ஒண்ணுதான். இந்த உடல் இருக்கிற வரையில தான் அது பேரு உயிர் உடல். உயிர் இருந்தா மனம் இருக்கும், புரியல? உணர்வு இருக்கும். உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உணர்வு இருக்குது இல்ல. உயிர் இல்லைன்னா உணர்வு இல்லை. உணர்வு இல்லைன்னா அது உடல் அல்ல, அது உயிர் உடல் அல்ல. அப்ப என்ன உடல் பேரு? பூத உடல், பிசிக்கல் பாடி, ஸ்தூல உடல், சடப்பொருள், உயிர் பொருள் அல்ல.
இப்ப சொல்லுங்க, உடல் வேறு மனம் வேறா? அப்ப மனம் என்பது அந்த அறிவு இருக்கு இல்லையா, அறிவு, இறைநிலை, சுத்தவெளி, அதான அறிவு. அறிவின் உணர்வு நிலையே மனம். இதைத்தான் நம்முடைய ஆசான் அவர்கள் சொல்லுவாங்க. உயிரின் படர்க்கை நிலை மனம். இன்னொன்னு சொல்லுவாங்க, அறிவின் படர்க்கை நிலை மனம். ரெண்டும் ஒண்ணு. அறிவுதான் உயிராக இருக்கிறது. அறிவின் படர்க்கை நிலை, அதான் அறிவுதான் உயிராகி மனமாகும். இதுதான் மாணிக்க வாசகர்னு சொல்றார். வானாயு மண்ணாயு ஊனாயு உயிர. இப்ப இது நமக்கு எப்போ புரியும்? அந்த இறைநிலையோடு, ஆதிநிலையோடு மனதை இணைத்தால் அதான் தவம். அதான் அறிவை அறிய. அறிவை அறிய அறிவோடு பேரறிவோடு சிற்றறிவை இணைக்கும் பயிற்சியே தவம், மெடிடேஷன். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் மகரிஷிகிட்ட பயிற்சி எடுத்த காலத்திலிருந்தே நான் இதுல தெளிவா இருக்கிறேன். அவர் சொன்னாரு, தீட்சை கொடுக்கும் போதே சொன்னாரு, தவம் எதுக்கு செய்யறேன்னா அறிவு அறிய. அவன் அறிவு திருக்கோயில். அறிவு எதுக்கு? துன்பம் இல்லாமல் வாழ. முதல்ல அப்ப அந்த துன்பம்ங்கிறது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்க போறோம்னு பாருங்களேன். இப்ப அறிவு அறிதல்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அந்த அறிவை அறிந்தால் உடல் நலம் காக்கும் அறிவு நமக்கு, நம்முடைய சிந்தனைக்கு. அதான் மதுரை சொல்ல, நீ தவம் செய்து சிந்திக்கணும். இப்ப பாருங்க, ஆகினை தவம் பண்றோம்ல, இங்க ஜீவகாந்தத்தை தானே உணரணும், அதை சிந்திக்கணும் இல்ல. அது என்னது? ஓ, அது என்னமோ ஒரு அலை வருது. அதுதான் என்ன ஆகுதுங்க, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக மாறுகிறது. அதை நம்முடைய அறிவு உணர்கிறது. அதான் மனம். அந்த உணர்விலே ஒரு பொருத்தமான உணர்வு, விருப்பமான உணர்வு, அதான் இன்பம். வேற ஒன்று. இதான் மனம். அப்போ மனமாக செயல்படுவது எது? ஜீவகாந்தம். அதனாலதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, மனதை அறியணும்னா ஆக்கினை தவம். ஏன்னா மனதுல, மனமாம் உயிர் உடல்களில் ஜீவகாந்தமே மனம். அப்ப நம்ம ஆக்கினை தவம் செஞ்சு இது என்ன, இது என்னன்னு சிந்திச்சோம்னா அதுதான் மனம்னு விளங்கிரும். அதுக்கு உதவுறதுதான் நம்முடைய ஆசான் குரு. நாம சுயமா சிந்திச்சா பைத்தியம் பிடிச்சிரும். பைத்தியம் பிடிச்சாலும் பிடிக்கும், அல்லது நாம உணர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏதோ ஆதியில ஒருத்தர், அவருக்கு யாரா குருவா இருந்தாங்க, சுயமா சிந்திச்சார். மாணிக்க வாசகரை கூட சொல்லுவாங்க, அவருக்கு இறைவனே குரு. அதனால அவரும் சுயமாக சிந்தித்தார் என்று சொல்வார்கள். ஆனா நமக்கு வேதாத்திரி மகரிஷி வந்துட்டார். துணை எளிதாக. அதான் அறிவை அறிய குரு வேணும். கடவுளை அறிய, தெய்வத்தை அறிய துணையாக வருபவரே குரு. அதனால ஒன்னும் பெரிய கஷ்டமே இல்லை. அவர் தான் சொல்றாரு, தீட்சை கொடுத்தாரு, என்ன நீ கவனிக்க சொல்றாரு பாரு. ஒரு அலை வருது இல்லையா, இதுதான் தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியா
அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெற்று அது செலவாகுது. அதை இப்ப நீ கவனிக்கிற பத்தியா, உன்னுடைய அறிவு தான் கவனிக்குது, அல்லது மனம். இந்த மனம் அதையே உணர்கிறது, இந்த தன்மாற்றத்தை அது உணர்கிறது. அதை பிரித்தல், அனுபோக அனுபவம், அதான் இன்ப துன்ப அனுபவம். இதை சொல்றாரு. இப்படி சொன்னத நாம தவத்தோட விட்டுடக்கூடாது, தவம் பண்ணி சிந்திக்கணும். அப்பதான் மகரிஷி சொன்னது நமக்கு நிலைக்கும். நான் சொல்றேன், இதுதான் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெற்று செலவாகிறது. அந்த செலவே இன்பம். புரியல? அது அளவு முறை மீறி செலவானா துன்பம். இன்பத்தின் அளவு முறை மீறும்போது துன்பம். அதனுடைய அது செலவாகும் போது அந்த அணு அடுக்கு சீர்குலையுதுன்னு வச்சுக்கோங்க. உடம்புல இந்த உணர் கருவிகளிலேயோ அல்லது உடலிலேயோ அணு அடுக்கு சீர்குலையுது. கண்ணுல, காதுல, மூக்குல. இப்ப வலிக்குது இல்ல, இந்த நோய் தானே. இன்னும் இந்த செலவு ஆகுறதுல உடல் இயக்க தேவைக்கு இருக்கணும் ஒரு அளவு. அதிகமா அந்த தேவைக்கு மிகுதியாக அழித்து விட்டால் இருப்பு குறைஞ்சிரும். இருப்பு குறைஞ்சா அது உடம்புல மற்ற உடல் செல்கள்ல ஓடுறது இல்லையா, அந்த ஓடுறதுக்கு அதுக்கு வலு இருக்காது. அப்போ அங்க ஓடாது, சரியா ஓடாது செல்களுக்கு ஊடே. இந்த உணர் கருவிகளில் இருக்கிற செல்கள் எல்லாம் உடல் செல் இருக்குல்ல, இது மன இயக்க கருவிகளில் இருக்கிற செல்கள் சீர்குலைஞ்சாலும் வலிக்கும். இப்ப மீதி எல்லாம் என்னது? உடல் இயக்க கருவிகள். அந்த உயிரணுக்கள்ல அது அது அழுத்தம் குறைஞ்சா ஓடாது. இப்ப வீட்டுல மின்சாரம் அழுத்தம் குறைஞ்சா, வோல்டேஜ் குறைஞ்சா ஓடுமா? கருவிகள் வேலை செய்யுமா? மின்சார கருவிகள் வேலை செய்யாது. அதான் கோளாறு, நோய், டிசீஸ். இது துன்பம். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த ஜீவகாந்த சக்தியை நாம எப்பவுமே அதனுடைய திணிவு ஓட்டம் சரியா இருக்கணும், அதை பராமரிக்கணும். இதான மதுரை சொல்லியிருக்கிறாரு, ஆத்ம சக்தியை இழந்து விடுகிறாய். ஜீவகாந்தம் தான் தெய்வம், மெய்ப்பொருள். அதுல முடிஞ்சிருக்குது. அதுதான் மனம். அது எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று சொல்றோம். இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல். கடைசியில என்ன சொல்லுகிறோம்? முறையாய காந்த அலை முறையாக கூடிய ஐம்பூதங்களின் கூட்டுல தான் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். பிரம்ம ஞானம் இதுதான் மெய் ஞானம். நான் பிரம்மம், தன்னையோ கடவுளையோ அறிந்த நிலை. அப்போ இந்த காந்தம் எங்க இருந்து வருது? அது சொல்றாரு, விண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, அது காந்த துகள்களின் தொகுப்பு. அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருந்தா உயிர், உடம்புக்கு வெளியில இருந்தா விண். இது சீவன், உடம்புக்கு வெளியில இருந்தா வான். அதனால உடம்புக்குள்ள இருக்கிற காந்தத்துக்கு பேரு சீவ காந்தம். உடலுக்கு வெளியில இருந்தா அது வான் காந்தம். முடிஞ்சு போச்சு காந்த தத்துவம். காந்த நிலையை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாது. காந்தம் தான் கடவுள். அப்புறம் அடுத்த கொடுக்கிறாரு சுத்த வெளி. சொல்றாரு பாரு, கருப்பா இருக்குது, அது என்ன பண்ணுது?
அது ஆற்றலும் அறிவும். அது எப்படி இருக்குது? அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அது நொறுங்குகிறது, துகள்கள் ஆகிறது. அந்த துகள்களை சூழ்ந்தழுத்தி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அதுக்கு கோள வடிவத்தை கொடுத்து அதை விண்ணாக்குகிறது. அதுதான் விண் முதல் மண் வரை, வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. இப்போ மகரிஷி என்ன பண்றாங்க? துரியாத தவம் கொடுத்து அது என்னன்னு சொல்றாரு குரு. நாம அதை சுயமா சிந்திக்கிறோம். அதான் அகத்தாய்வு, தற்சோதனை. புரியுது? தவமும் தற்சோதனை. தற்சோதனை, சுய சிந்தனை. நான் யார்? தன்னை அறிவதற்கு. புரியுது? மகிழ்ச்சி சொல்றாரு, நீ சுயமாக சிந்திக்க வேண்டும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்திக்கணும். மகரிஷி சொல்றாரு, இந்த சுத்த வெளிதான் அறிவு, அதுதான் தெய்வம், அது பேராற்றல் பேரறிவு. அது அதிருகிறது, நொறுங்குகிறது. நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி உடலாகி உயிராகி மனமாக, உடல் உயிர் மனமாக உள்ளது என்று சொல்வதை நீ சுயமா சிந்திக்கணும். அதான் அகத்தாய்வு பயிற்சி. அதான் உள்ளுணர்வுக்கு அகத்தாய்வு பயிற்சி. இப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நம்ம பலர் நான் பாக்குறேன், தவம் பண்றாங்க, அகத்தாய்வு பண்றது. அகத்தவமும் அகத்தாய்வும் சேர்ந்ததுதான் மனவளக்கலை. அதான் குண்டலினி யோகம். அகத்தவமும் அகத்தாய்வும் இனிதளிக்கும் எளிய முறை குண்டலினி யோகம் கற்பீர். இதான் உள்ளுணர்வு கல்வி. உங்களுக்கு இன்னும் இத மதங்கள்ல எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மதத்தை, அந்த அந்த ஒரு வாழ்க்கை முறைதான மதம்ங்கிறது. அதை யாரு அந்த முறையை வகுத்து கொடுத்தாரோ அவங்க பேராலேயே அதை ஒரு மதம் என்று சொல்லி பின்னால வந்தவங்க கடைசியில அந்த அந்த கோட்பாடுகளை, வாழ்க்கை முறையை சொன்ன மகான்களையே கடவுளாக வணங்கி கொண்டு அவர்களிடம் வேண்டிக் கொண்டு வாழுகிறது இந்த சமுதாயம். மதங்கள் ஒரு பயனும் இல்லை. அந்த இப்ப இருக்கிற தற்கால மதம். அதனாலதான் மகரிஷி இந்த மதங்கள் பயன் இல்லை. இது அப்துல் கலாம் கூட சொன்னார். அவரை சொல்றேன்னா வேதாத்திரி மகரிஷிய உலகம் முழுதும் தெரியலன்னு வச்சுக்குவோம். அப்துல் கலாம் தெரியும்ல. அவர் என்ன சொன்னார்? மக்கள் நலமாக வாழ வேண்டுமானால், அமைதியாக வாழ வேண்டுமானால் மதவாதிகளின் ஆதிக்கம் அழியணும். மதவாதிகளின் ஆதிக்கம், மதம் கடந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு மதத்தை பிடிச்சுக்கிட்டு அலையுது எல்லாரும். மக்கள் எல்லாம் மதத்தை பிடிச்சுக்கிட்டு அலையுது, மதம் பிடிச்சு அலையிறாங்க. புரியுதுங்களா? மதம் பிடிச்சா என்ன ஆகும்? பிறருக்கு தீங்கு செஞ்சும். இப்ப நேற்ற முந்தானாலும் கேரளாவில் ஒரு கோயில் திருவிழா. இங்க ஒரு 11 யானையை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏதோ பூஜை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அது கூட்டத்துக்குள்ள வேகமா ஓடி ஒரு அம்மாவை அப்படியே தூக்கி கீழே போட்டு அடிச்சிருச்சு. இப்படித்தானே மதம் பிடிக்குது யானைக்கு. மனுஷனு மதம் பிடிச்சு அலையிறான். அப்புறம் எங்க அன்பு? மனிதனுக்கு மனிதன் இழைக்கின்ற கொடுமைகள் தாங்க வாழ்க்கையில துன்பமா இருக்கு. நீ இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறாய், அளவுக்கு மேல அனுபவிக்கிற, அதுல துன்பம் வருது. இன்பத்தின் அளவும் குறைந்து. இன்பம்னா இப்ப என்னன்னு சொல்லிட்ட, ரொம்ப சிம்பிளுங்க. இன்பம்னா புலன் இன்பம், இன்பத்துப்பால் காமத்துப்பால். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? தொட்டு சுவைத்து சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்பொலனும்
கொண்டொடி கண்ணே உள. அவ்வளவுதான். இந்த ஆண் பெண் உறவுல அதுலதானே இன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அதுலதான் 5 புலன்களுக்கும் ஒரே நேரத்துல இன்பம். பொருளுறவு இன்பத்துல 5க்கும் ஒரே நேரத்துல கிடைக்காது. புரியுதுங்களா? ஆக பொருளுறவு பால் உறவிலும் பால் உறவிலும் ஜீவகாந்த சக்தியை செலவு செய்து அந்த அனுபவத்தை பெறுகிறீங்க பாருங்க, அதாங்க இன்பம். என்ன சொல்லுங்க இன்பம்? அப்ப துன்பம்னா என்ன? இன்பத்தின் அளவு முறை மீறும் போது துன்பம். அது எப்படி வருது துன்பம்? ஒண்ணு உடலுக்கு வலிக்குது, இன்னொன்னு அளவு முறை மீறி இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், மன துன்பம். இது ரொம்ப சிம்பிளுங்க. மாதிரி சொல்றாரு, இந்த பொருள் புகழ் அதிகாரம் எதுக்கு? புலன் இன்பத்திற்கு. இதுக்கு தானே ஆசைப்படுற. பொருள்னா மக்கள் உறவு, புரியுதுங்களா? இன்னொன்னு என்ன வேணும்? புலன் இன்பம் வேணும். இந்த 3 இருக்குதா இல்லையா உனக்கு? அப்புறம் என்ன? பொருள் இருக்கு, உதவும், அதாவது சடப்பொருள் உயிர் பொருள், வேற ஒண்ணு வேண்டாம். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்களேன். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. கடப்பொருள் உறவும் உயிர் பொருள் உறவும் நமக்கு இருக்குதா இல்லையா? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இல்லையா? அப்புறம் ஏன் அதுக்கு ஆசைப்படுற? இன்னும் வேண்டும்னு ஆசைப்படுற. இது பிறர்கிட்ட இருக்கு பாரு, அதுபோல் எனக்கு வேணும்னு நினைக்கிற. அதான் பேராசை. இன்னும் வேண்டும், பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும். இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுவதே பேராசை. இந்த பேராசையே மனதுக்கு துன்பம். எனக்கு தெரிய நான் எத்தனையோ நூல்கள் இதெல்லாம் படிச்சேன், இப்பெல்லாம் ஒன்றும் புரியல. மகரிஷி சொன்ன பிறகு நீ தவம் பண்ணி படிச்சேன்னா, நீ தவம் பண்ணி அந்த அறிவை அறிந்த பிறகு படிச்சேன்னா இது புரியும். ஆனா நீ தவம் பண்ணி அறிவை அறிஞ்ச பிறகு உனக்கு எல்லாமே புரிஞ்சிருமா? அப்புறம் என்னத்தை நீ படிக்க போற? அதனாலதான் சொன்னாரு, மகான்கள்லாம் படிச்சாங்களா? ஸ்கூலு காலேஜ்ல போய் படிச்சாங்களா? நூல்களை படிச்சாங்களா? அவங்க படிக்காமலே பேசி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சிலர் எழுத படித்து எழுதியிருக்கிறார்கள். இப்ப திருவள்ளுவர், அவர் தான் அந்த திருக்குறளை எழுதினதாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் தானே எழுதியிருக்க. அப்ப அவளுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப எழுத படிக்க யாரிடமிருந்தோ கற்றிருக்கிறார். அந்த யாரோ ஒருத்தர் கத்து கொடுத்தான்ல, அவன் எங்க இருந்து கற்றான் சொல்லுங்க? அதுதான் அவன் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தது இறைவன். அதனாலதான் மொழி, அது முதல்ல மொழி, உலகத்திலேயே தோன்றிய முதல் மொழி தமிழ். அதனாலதான் இது இறைவனுடைய மொழி. அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் மொழிதான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி என்றால், அந்த அந்த மொழியை அதை கற்றுக் கொடுத்தது யாரு? இறைவன். அதனாலதான் தமிழ் மொழி இறைவனுடைய மொழி, தெய்வ மொழி என்று எல்லாரும் இப்ப அறிஞர்கள் சொல்ல கேட்கிறோம், நம்ம சிந்திக்கணும். அதுபோல அதனாலதான் நீங்க அந்த இறைவனை உணர்ந்துட்டா, தவம் செய்து சிந்தித்து அவன் சொல்ற மொழிதான் மௌன மொழி. அதான் இன்ட்யூஷன். அது என்ன மொழியில சொல்லும்னா, தமிழ் தெரிஞ்சவனுக்கு தமிழ்ல சொல்லும், ஆங்கிலம் தெரிஞ்சவனுக்கு ஆங்கிலத்துல சொல்லும். வேற உலகத்துல எத்தனையோ மொழி இருக்கு இல்லையா?
தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் வரும். உனக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் இறைவன் சொல்வான். அதனால உனக்கு மொழி அறிவு இருந்தா போதும், நீ படிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. கேட்டது புரியுதுங்களா? சொல்லுவாங்க நபிகள் நாயகம் படிக்கவில்லை, எழுத படிக்க தெரியாது. இயேசு பிரானுக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் சொன்னதை அப்ப அவர் பேசியிருக்காருல்ல மொழி, புரியுதுங்களா? அது யாரிடம் இருந்தோ கற்றிருக்கிறார். தாய்மொழி அவங்க அம்மா பேசியிருக்கணும். இந்த தாய்மொழியில் தான் அவர் படிச்சார். அவர் தவம் செய்து தன் மூல நிலையோடு இணைப்பு பெற்றார். அது சொல்லிடுச்சு. என்ன மொழியில சொல்லும்? அவருக்கு ஹீப்ரு லாங்குவேஜ் மொழி சொல்ற, அதுதான் சொல்லி. அப்போ தமிழ் படிச்சவனுக்கு எதுல சொல்லும்? தமிழ் மொழியில சொல்லும். அதனால இறைவனுக்கு எத்தனை மொழி தெரியும்னா, உலகத்துல எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியும் இறைவனுக்கு தெரியும். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் அதுல முதல் மொழி தமிழ் மொழி. இதான் வளமான மொழி உலகத்திலேயே. அப்ப நீங்க தமிழை படிக்கணும், தமிழ் மொழியை படிக்கணும், தமிழ் மொழி அறிவு வேணும். அப்படி படிச்சுட்டீங்கன்னா அது நூல்களை படிக்கணும், உரைகளை கேட்கணும். அப்பதான் இறைவன் சொல்வது உங்களுக்கு தெளிவாக புரியும். புரியுதுங்களா? அதனாலதான் மகாத்மா காந்தி கூட சொல்றார், நான் திருக்குறளை படிச்சு புரிஞ்சுக்கணும்னா நான் தமிழனாக பிறக்க வேண்டும். திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிமாற்றம் செய்த டாக்டர் ஜி.யு. போப், அவர் இருந்த ஊர் தான் நான் பிறந்த ஊர், தூத்துக்குடி பக்கத்துல சாயர்புரம். அவருடைய பள்ளி கல்லூரியில் நான் படித்தவர். அவருடைய கல்லறை லண்டனிலே இருக்கிறது. அந்த கல்லறையில் தமிழ் மாணவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டாக்டர் ஜி.யு. போப். அதனாலதான் தமிழ் எந்த மொழியில நீங்க சார்ந்தவர்களாக இருந்தாலும், தாய்மொழி இருந்தாலும் நீங்க தமிழை படியுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால தமிழை படிங்க, தமிழ் நூல்களை படிங்க. மகரிஷி எந்த மொழியில் எழுதியிருக்கிறார், எந்த மொழியில் பேசி இருக்கிறார்? தமிழ் தான். அப்புறம்தான் அது ஆங்கிலத்துல பேசினார். அவர் ஆங்கிலத்துல எழுதின நூலை தமிழில் ஒருத்தர் மொழிமாற்றம் செய்கிற போது படிக்கும் போதே நமக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி தோணும். பார்த்திருக்கேன். ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு ஆங்கில நூல் இருக்கு, மகரிஷி எழுதினது. அதையும் படிங்க. வளமான பாரதம்னு ஒரு அறிஞர் அதை மொழி ஆக்கம் பண்ணியிருக்கிறார், அதையும் படிச்சு பாருங்க. அது படிக்கும் போதே அவ்வளவு இனிமையா இருக்காது, பாருங்க. ஏனென்றால் மகரிஷி எந்த மொழியில் அவர் சிந்திக்கிறார், எந்த மொழி, அதுலதான் அதை எழுத முடியும். அதனால அவர் உணர்ந்து எழுதினது அதான் நமக்கு விளங்குது. அதனால அன்பர்களே, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி, இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அப்ப துன்பம்னா என்ன? மாதிரி சொல்ல, இன்பம் துன்பம் என்பது என்ன, அவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இயற்கையில் எங்கும் எல்லாவற்றிலும் எப்பவும் நிறைந்திருப்பது இன்பமே. அப்படின்னா என்ன? இயற்கை எதுவால் ஆனது? ஐம்பூதங்கள். ஐம்பூதங்களிலே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது. அதை உணரும் மனம், ரசிக்கும் மனம் மனித மனம்.
மனிதன் ஒருவன் இல்லைன்னா இந்த இயற்கை எழிலை ரசிப்பதற்கு ஒரு நாதி கிடையாது. மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அழகான மலர் இருக்கிறது, மனிதன் இல்லை என்றால், இந்த நில உலகத்திலே மனிதனே இல்லை என்றால் இந்த இயற்கை எழிலை ரசிப்பது யார்? ரசிக்க பிறந்தவன் மனிதன். மனித மனம். விலங்கு ரசிக்குமா? ஐந்தறிவு ஜீவன் ரசிக்குமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால என்னமோன்னு நினைக்காதீங்க. உலகே இன்பமயம். இந்த உலகத்தோட நான் வாழ்றோம். ரசிங்க, அளவோட ரசிங்க. எப்ப அளவோட ரசிப்பீங்க? நான் என்னாலும் வாழ்கின்றேன், நான் அறிவு, நான் மெய்ப்பொருள், நான் ஆன்மா, எனக்கு அழிவில்லை, சாவு இல்லை. சிங்கப்பூருக்கு போகிறான், அங்க ஏதோ ஒரு இன்பம் இருக்குது. அங்க பார்க்க பார்க்க சாப்பிட சாப்பிடாத இன்பமா இருக்குது. அப்போ அவன் இந்தியாவுக்கு திரும்பணும். இப்ப சொல்லுவான், கடைசியா இன்னைக்கு அதை போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இனிமே எப்போ வருவோமோ வரமாட்டோமோ. அப்ப சாப்பிடும்போது என்ன செய்வான்? அளவோடையா சாப்பிடுவான், அளவுக்கு மேல சாப்பிடுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இதே ஊமைய பலமுறை சொல்லி இருக்கிறேன். திருநெல்வேலி அல்வா, அங்கே வாழ்றவன் எப்போ அதை சாப்பிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பக்கமா போறான். கலக்கிறத வீதியில ஒரு 100 கிராம் வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுல போயிட்டு இருப்பான். நாம நாளைக்கு போய் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சுற்றுலா வந்தவன் இன்னைக்கு இரவு புறப்படணும் பயணம், அவன் அளவோடைய சாப்பிடுவான். என்னங்க, ரொம்ப சிம்பிள். ஏன் புரியல உங்களுக்கு? இல்ல இங்கெல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேனே. இல்லை, இங்க இருந்து அனுபவிக்கிறான் பாருங்க, அவனும் நீதான். ஏன்னா இந்த இன்பத்தை அனுபவிப்பும் நீ அறிவு. அங்க இருக்கிறான் பாரு இந்த ஊர்ல, அவனும் அவனும் நீதும் ஒண்ணுதானே. அவனும் இறைவன், நீயும் இறைவன். நீதான் அனுபவிக்கிற. அனைவரும் நானே, எனக்கு அழிவில்லை, நான் ஆன்மா. அப்போ எனக்கே வேண்டும், இன்னும் வேண்டுங்கிற ஆசை இருக்குமா? சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதான் உள்ளுணர்வு கல்வி. இப்போ முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க இப்ப இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அளவோட அனுபவிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் அறிவு. நான் அறிவு. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் நான் யார்? நான் அறிவு. அப்போ அறிவை அறிவும் கலை மனவளக்கலை. அதான் அகத்தவமும் அகத்தாய். அதான் உள்ளுணர்வாக விளங்கிவிடும் நான் யார் என்பது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. திருமூலர். துன்பம் இல்லை, கவலை இல்லை. புரியுதுங்களா? உடல்நல பிரச்சனை துன்பம் இருக்குமா? இல்ல. பொருள் பிரச்சனை இருக்குமா? இல்ல. உறவு பிரச்சனை இருக்குமா? இல்ல. மன நிறைவு பிரச்சனை இருக்குமா? இல்ல. பிரச்சனை சிக்கல் எல்லாம் ஒண்ணுதான். உடல் சிக்கல் இல்ல, பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லாத வாழ்வு, சிக்கல் இல்லாத வாழ்வு, துன்பம் இல்லாத வாழ்வு. சிக்கல்கள் வரும், துன்பம் வரும். வந்த துன்பத்தை போக்கணும், துன்பம் வராம பார்த்துக்கணும். அந்த அறிவு தான் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அந்த அறிவை நீ உள்ளுணர்வாக பெற வேண்டும், தன்னை அறிய வேண்டும். அதுக்கு தாங்க இந்த மனவளக்கலை. அப்போ இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்ம இப்ப நான் பயிற்சி பெற்று நான் என்னை அறிந்து, கடவுளை அறிந்து, இயற்கையை அறிந்து, வாழ்வின் நோக்கம். அப்ப எனக்கு வாழ்வின் நோக்கம் புரிஞ்சிருச்சு. மகரிஷி சொல்றாரு இல்லைங்களா, தன்னை அறிந்தவனுக்கு, அறிவை அறிந்தவனுக்கு
வாழ்வின் நோக்கமும் வாழும் முறையும் விளங்கும். மெத்தட் ஆஃப் லிவிங். வாழ தெரிந்து வாழ்வான். அதான் சொல்றாரு, வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்ந்தால் அது வெள்ளத்தில் படகு விடுவது போல் இருக்கும். வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளாமல் வாழ்பவனுடைய வாழ்க்கை வெள்ளத்தில் சிக்கிய துரும்பு போல ஆகிவிடும். வாழ தெரிந்தால் வாழலாம். வாழ்க்கை கல்வி எப்படி வாழணும், மனவளக்கலை தான் உள்ளுணர்வு கல்வி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா சகோதர சகோதரிகளே? இப்போ இப்ப நீங்க இந்த உரையை கேட்டிருக்கிறேன், நீங்க எல்லாரும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா தவம் பண்ணணும். ஆகனை துரியம் துரியாகிதம் பண்ணி அறிவை அறியணும். அப்போ சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள் அனைத்தும் உள்ளுணர்வாக விளங்கிவிடும். இதான் இன்ட்யூஷன். அதுவான அலுவலை சொல்லும். அது என்ன சொல்லும்ன்றத நான் சொல்லிடுறேனே. அந்த சுத்தவெளி சொல்லும். அதோட அந்த சமாதி நிலையில நான் தான் அறிவு, நான் தான் ஆற்றல், நான் தான் அனைத்துக்கும் மூலம், என்னை தான் கடவுள், இறைவன், தெய்வம், பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள். நானேதான் என்னை இறுக்கிக் கொண்டு நான் என்னையே நொறுக்கி துகள்கள் ஆக்கி கொண்டேன். அதான் காந்த துகள்கள். நானே ஒரு காந்த ஆற்றல், பிரபஞ்ச காந்த சக்தி, செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்போ கம்ப்ரசிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப கம்ப்ரசிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டையும் கூட்டுனா காந்தம். இதைத்தான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். The whole universe is packed with magnetism. Magnetism is the chief factor governing all the events in this universe. இதான் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாது. அதுவும் காந்தம் தான், மனமும் காந்தம் தான். நீ மனதை அறிந்தால் கடவுளை அறியலாம், கடவுளை அறிந்தால் மனதை அறியலாம். மனதின் மறுமுனை தெய்வம், தெய்வத்தின் மறுமுனை கடவுள். இதான் வேதம். அப்ப அது சொல்லுது, நான் தான் ஒருங்கி துகள்களாகி விண்ணாகி, விண்ணிலே நான் அழுத்தமாக, காந்த ஆற்றல் அழுத்தம் என்ற விளைவை கொடுத்து அது மீண்டும் சுத்த வெளியாக மாறிவிடுகிறது. நானேதான் காத்தாகி, காற்றிலே ஓசையாகி, ஓசை என்ற விளைவை கொடுத்து நான் மீண்டும் மீண்டும் ஆதி நிலையை அடைந்து விடுகிறேன். அப்ப நானே காற்றில் ஓசையாக, நெருப்பில் நானே ஒளியாக, நீரில் சுவையாக, மண்ணின் வாசனையாக இருக்கிறேன். தானங்க வேதங்கள் சொல்லுது. மகான்கள்லாம் இதுதானே சொல்லியிருக்காங்க. தெய்வ நிலையை உணர்ந்தவர்கள் சொன்னார்கள். வியாசர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுகிறார், சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்ற ஐந்தின் வகை தறிவான் கட்டே உலகுங்கிறார். இந்த வியாசர் சொல்லுகிறார். அப்ப இவருக்கு சொன்னது யாரு? இறைவன். அவங்க இறைநிலையை அடைந்ததுனால, தெய்வத்துக்கு சமநிலையை அடைந்ததுனால அவர்கள் தேவர்கள், தெய்வர்கள். அதான் மகிழ்ச்சி. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்ப மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதுவானால் அதுவே சொல்லிவிடும். இதுதான் இன்ட்யூஷன், தான் பயிற்சி. அப்ப நீங்க எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் எப்படிங்க வாழ்வீங்க? இன்னையில இருந்து எப்படி வாழ்வீங்க? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது அவேர்னஸ், விளைவறிந்த விழிப்பு. முந்தா நாள் நம்முடைய வாழ்க்கை மலர்ல படிங்க. உயிராற்றல் எந்தெந்த வகையில செலவாகுதுன்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. வாழ்க்கை மலர் 4ஆம் தேதி 4/4 எடுத்து படிச்சு பாத்துருங்க. அத உயிராற்றல் சீவகாந்தம். அந்த செலவுதான் இன்பம், அழிவு துன்பம். மிச்சத்தை செலவு செய்தால் இன்பம், இருப்பை அளித்தால் துன்பம், கழித்தால் இன்பம், அளித்தால் துன்பம். மகரிஷி எவ்வளவு அருமையா சொல்றார். இன்பம் துன்பம் என்பது என்ன? இன்பம் துன்பம்னா என்னன்னு தெரியாமலே நான் துன்பம் இல்லாமல் வாழணும்னா இது என்னது? பகல் கனவு காணுகிறீர்கள். துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு இந்த கடவுளை வேண்டி வேண்டி
யாரோ சொல்லிவிட்டாங்க, தெரியாம சொல்லி போட்டாங்க. யாரோ சொன்னதை நம்பி கடவுளை வேண்டுகிறீர்களே, தேடுகிறீர்களே, எங்கெங்கெல்லாமோ தேடுகிறீர்கள். அப்புறம் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், என்னுள்ளும் இருக்கிறான், அதையும் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு கோயில் கோயிலா அலையறீங்க? தூணிலும் இருப்பான், அப்புறம் உனக்குள் இருக்க மாட்டானா? இந்த கடவுளை காண்பதற்கு எங்க போறீங்க? கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக மகரிஷி. இந்த மதவாதிகள் சொல்றதை நம்பிக்கிட்டு நாள்தோறும் பாக்குறான். ஒவ்வொருவரும் கடவுளை தேடி கோயில் கோயிலா அலையிறான். என்னத்தை கண்ட நீ? மெய்ப்பொருளை அறிந்து விட்டாயா? ஞானம் பெற்று விட்டாயா? நானும் அந்த துறையில தான் பணியாற்றிட்டு வந்திருக்கிறேன். 34 ஆண்டுகள் அரசு பணியில, 30 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவன். 2002ல 82 வயசாச்சு எனக்கு. குழம்பி அலையாதீங்க. மகரிஷி 2006ல போயிட்டார். அவர் எங்களை மாதிரி நிறைய பேரை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். எங்களை மாதிரி அந்த அந்த உணர்ந்த ஞானாசிரியர்களுடைய உரையை கேளுங்கள். அங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. அதுதான் இப்ப ஜூம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 185 பேர் வந்திருக்கீங்க. இது இன்னும் யூடியூப்ல போகுது. உலகம் உள்ள அளவும் ஆயிரக்கணக்கான பேர் பேச போறீங்க, கேட்க போறீங்க. நான் இருக்கும் வரைக்கும் என்னோடு உரையாடலாம் நேரடியா. என்னுடைய எண், அலைபேசி என்ன போடுவாங்க, 7010155330. அம்மா போட்டு விட்டுருங்க என்னுடைய நம்பரை, கேளுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், காலையில 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரையில என்னை அலையுங்கள். நான் வேற ஏதாவது தவிர்க்க முடியாத வேலையில இருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அல்லது வாகனம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், அது வேற ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது உங்களுடைய அழைப்பை நான் எடுத்து பேச முடியலன்னா கூட நான் அப்புறம் திரும்பி அழைப்பேன். கவலையப்படாதீங்க, யாம் இருக்க பயமே. அதனால அன்பானவர்களே, இப்ப பாருங்க நிறைய பேர் இதை வாழ்த்த சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? என்ன பிரச்சனை? ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த 3க்கு தானே வாழ்த்துறது கூப்பிடுறீங்க. எனக்கு உடல் நலத்துக்கு வாழ்த்துங்க, எனக்கு பொருள், என் பிள்ளை நல்லா படிக்கணும், வேலை கிடைக்கணும், செல்வந்தரா வாழணும், அதுக்கு கூப்பிடுங்க. எங்க கல்யாணம் ஆகணும், புள்ள பிறக்கணும், உறவுகள் வேணும், இதுக்கு தானங்க வாழ்த்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அறிவு இருந்தால் யாரு வாழ்த்த போய் கேட்கணும்? நீங்க சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஜூம்ல வாழ்த்துறதுக்குன்னே அதுக்கு ஒரு நேரம் வேண்டான்னு சொல்லு. மகரிஷி என்ன சொன்னாரு? நீங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துங்க. மகரிஷி கிட்ட ஒரு நாள் ஒரு அன்பர் வந்து கேட்டார், நாங்க இருக்கும்போது கேட்டு, சாமி என்ன வாழ்த்துங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் எண்ணமே உங்களுக்கு வாழ்த்துன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம இந்த உண்மை தெரியாம ஏதோ பிறர் வாழ்த்திட்டா நம்ம நல்லா இருந்துரும். உண்மைதான், நல்ல எண்ணம். இப்ப நான் உங்களை வாழ்த்தினா அது உங்களுக்கு நன்மை உண்டு. ஆனா உங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லைன்னா புரிஞ்சுட்டீங்களா? நம்முடைய உடல் பயிற்சி புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதினாரு ஒரு மருத்துவர். மகரிஷிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எத்தனையோ வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார், அருள் காப்பை பெற்றிருக்கிறார். ஆனா ஒரு நாள் விபத்துல அவர் காலமாயிட்டார் அந்த மருத்துவர். மகரிஷிகிட்ட கேட்கிறோம், மகரிஷி உங்களுடைய இத்தனை வாழ்த்துக்களை பெற்ற டாக்டர் அனந்த நாராயணன் விபத்துல போயிட்டாரே சாமி, ஏன் சாமி அவரை காப்பாத்தல? மகரிஷி என்ன சொல்லியிருப்பார்? வினை வலியது. நல்லா புரிஞ்சுக்குங்க.
அதனால நீங்க ஏதோ இன்னும் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சகோதர சகோதரிகளே, நல்லா பயிற்சி பண்ணுங்க. அறிவில் முழுமை பெறுங்கள். அறிவு என்ன செய்யணும்? உடல்நலம் காக்க என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்லை. நான் ஈஸியா நானே சொல்லி இருக்கிறேன். அறிவு, அதிகாலையில் எழுந்திருங்கள். காலை கடன்களை உடலை உள்ளும் புறமும் சுத்தம் செய்யுங்கள். உடல் பயிற்சி செய்ய, ஏதாவது உடல் பயிற்சி செய்யுங்க. எளிய உடல் பயிற்சி, வேதாத்திரி பயிற்சின்னு தான் சொல்லல, எதை வேணாலும் பண்ணுங்க. காயக்கல்ப பயிற்சி, இந்த வித்து குழம்பை, நரம்பு மண்டலத்தை முறுக்கேற்றி வித்து குழம்பை அமுதமாக்குகிற காயக்கல்ப பயிற்சி எத்தனையோ இருக்குது. வேதாத்திரி மகரிஷி கிட்ட மட்டும் அந்த பயிற்சி இல்லை, நிறைய இருக்கு. இது எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சி. ஒண்ணு இதை செய்யுங்க, இல்லைன்னா எதையாவது செய்யுங்க. தவம் செய்யுங்கள். மன அலையை குறைக்கும் பயிற்சி. அது உயிரை உணரணும். மூச்செல்லாம் கவனிச்சாலாம் மனம் சமாதி நிலையை அடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிரை கவனிக்கணும், காந்தத்தை கவனிக்கணும், உயிரை கவனிக்கணும், சுத்த வெளியை கவனிக்கணும். 3 மறை பொருள். அப்பதான் மன அலை குறையும். ஏமாத்திக்கிறாருங்க உங்களை. நீங்க தவம் பண்ணுங்க. அல்ல ஆற்றல் துணிவா இருக்கும், சார்ஜ் போடுற மாதிரி. அல்ல அறிவு, நுட்பம், உறுதி, நுட்பம், சக்தி, சிந்தனை, நாளுக்கு நாள் புதிய புதிய சிந்தனைகள். அறிவு உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆற்றலும் அறிவும் உயர்ந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? காலையில மாலையில தவம் பண்ணுங்க, எப்ப வேணாலும் பண்ணுங்க. காய்கள் காலையில சாப்பிடுங்க, செய்யுங்க. மாலையில செய்யுங்க, உண்ணும் போது செய்யுங்க, உறங்கும் போது செய்யுங்க, உடலுறவின் போது செய்யுங்க. இதெல்லாம் செய்யணும். 5 அளவு முறை காப்பதில் அறிவு விழிப்போடு செயல்படணும். அதே போல 2 ஒழுக்க பண்பாட்டை கடைபிடிப்பதிலும் அறிவு விழிப்போடு செயல்படுங்கள். நீங்கள் உடல் நலத்தோடு வாழ்வது நிச்சயம். அதுல உணவுங்கிறது தான் மருத்துவமும் அதுல வருது. எளிய முறை மருத்துவம் செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? நோய் கடுமையாக இருந்தால் அதுக்கு மருத்துவ அறிவு இருக்குதுல்ல. நம்ம மருத்துவர்கள் இருக்காங்களே நாட்டுல. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, எத்தனையோ இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவத்தை செஞ்சு குணப்படுத்திக்க முடியாதா? நான் பண்ணிட்டு வாழலையா? எல்லாருக்கும் நோய் வருங்க. உயிரோட இருக்கிற வரை, வாழ்ற வரையில நோய் வரும். மகிழ்ச்சிக்கு வந்துதான் வரலையா? அப்புறம் என்ன? பொருள், தொழில் அறிவு, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும். நேர்மையா உழைக்கணும். சிக்கனமா செலவு பண்ணணும். பொருள் ஈட்ட இல்லாத உழைக்க தெரியாத விளையாடுகளுக்கு பங்கு அடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு திருடிடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நிறைய செல்வந்தராக வாழும் அறிவு இவ்வளவுதானுங்க. எத்தனை நாள் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்? உயர் புகழ், பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உனக்கு துன்பம் தராமலும் உனக்கு துன்பம் போக்கியும் வாழணும். அதானே ஈதல் இசைப்பட வாழ்தல். அதானே 2 ஒழுக்க பண்பாடு. சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அதை கடைப்பிடிங்க. எப்படி உறவு பிரச்சனை வரும் சொல் பார்க்கலாம். உங்களுக்கு யார் என்ன கேடு பண்ணிடுவாங்க? ஒண்ணும் வராது. அப்ப உங்களுக்கு துன்பம் வருமா? ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? வெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? மன நிறைவு பிரச்சனை தான் இருக்குமா? ஒண்ணும் இல்ல. துன்பம் இல்லாமல் வாழலாம் என்று கூறி நல்லா புரிஞ்சுக்குங்க. உடலுக்கு வரும் நோயை தணிக்கும் அறிவு இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பொருள் புகழ் எல்லாருக்கும் இருக்கு. பொருள் இருக்கு, உதவும் உறவுகள் இருக்கு, புலன் இன்பங்கள் இருக்கு, அதிகாரம் இருக்கு. பொருள் புகழ், அதிகாரம் அல்லது செல்வாக்கு, புலன் இன்பம் 4ம் போதும் என்ற மன நிறைவுதான் இல்லை. மன நிறைவுதான் மன அமைதி. அப்ப அமைதியை நீங்க எங்கேயோ தேடுறது இல்லை. உங்கள் மனம் அமைதி அடைய வேண்டும். செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். இதுதான் தனி மனித அமைதி. இந்த தனி மனித அமைதி வந்துவிட்டால் குடும்பத்தில் அமைதி வந்துவிடும். உலகத்தில் உலக சமாதானம், உலக அமைதி மலர்ந்து விடும் என்று கூறி, இந்த உள்ளுணர்வு கல்வின்னா என்ன, அதை அந்த அறிவை அறியும் எளிய ஒரு பயிற்சி, ஒரு சாதனை தான் மனவளக்கலை, ஸ்கை சிஸ்டம் ஆஃப் யோகா என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நாம் தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். போலாமா? வாழ்க வளமுடன்.
முதல் அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரிய பாரதிக்கு என்னுடைய மனங்கனிந்த வாழ்த்துக்கள். நன்றிம்மா. இந்த உரை ஐயா சாமிஜி சொல்லும் பொழுது எப்படி எந்த விதமான சந்தேகமும் மனசுல ஏற்படாதோ, அறிவுல குழப்பம் ஏற்படாதோ, அவங்க சொன்னாங்க சுயமாய் சிந்திக்க சொல்லி. ஆனா நான் சிந்திச்சதே இல்லை. எப்பவும் அப்படியே அவர் சொன்னதை செஞ்சிட்டு இருக்கேன் இன்னை வரைக்கும். அதுல மாறி செய்யறதுல தவசு ஏற்பட்டிருக்குமே ஒழிய அதை பத்தின சந்தேகமே எழுந்தது இல்லையா. அது மாதிரி உங்களுடைய, அதாவது நீங்க எல்லாரோட உள்ளுணர்வையும் தட்டி எழுப்பிட்டீங்க. நிச்சயமா அப்படி இப்படி இருந்தவங்க கூட நிச்சயமா வேற இதுக்கு போகவே மாட்டாங்க. நிறைய ஆணி அடிச்சிட்டீங்க ஐயா. ஆணி அடிச்ச மாதிரி கருத்துக்கள். எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களை நீங்க வாழ்த்த வேண்டாம், நீங்க எனக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இருக்கு. வாழ்த்துறது அது வேற இது வேறம்மா. வாழ்த்துறது வாழ்த்த வேண்டாம்னு சொல்லல மகிழ்ச்சி. அதான் நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். இந்த வேதாத்திரிய பாரதி நான் வச்ச பேர் தானா இல்ல எனக்கு முன்னாடி யாரும் வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப நாளா என் மனசுல ஓடிட்டு இருந்தது. நீங்கதான் சொன்னீங்கம்மா. ஆமா, உங்களுடைய பேச்சு நான் ஒரு முறை கோயில்பட்டியில போய் மன்றத்துல உரையாற்றும் போது அங்க கூட சொன்னாங்க. என்னமோ தெரியல, எட்டயபுரத்துல பாடம் நடத்தும் போது எட்டயபுரத்துல பேசுறதுனால என்னவோ உங்களுக்குள்ளே பாரதி இருந்து பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம்னு அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க. மாதிரி எல்லாம் ஒண்ணு காரணம். பாரதியார் சொன்னதான் அவரு உணர்ந்ததான் நானும் உணர்ந்திருக்கிறேன். திருவள்ளுவர் உணர்ந்ததான் நான் உணர்ந்திருக்கிறேன். மகிழ்ச்சி உணர்ந்ததான் நான் உணர்ந்திருக்கிறேன். திருமூலர் உணர்ந்ததான் நான் உணர்ந்திருக்கிறேன். அப்புறம் பேசுறது யாரு? திருமூலரா, திருவள்ளுவரா, வேதாத்திரியா, பாரதியா, எப்படி சொல்றது சொல்லுங்க. எல்லாருமே முடிஞ்சு போச்சு. சாமிஜியோட அடிப்படையில எல்லாருமே இருந்து பேசுறாங்க ஐயா. நீங்க சுயமா சிந்தித்து தெளிந்து விட்டீர்கள். குறைவா இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் அந்த மாதிரி தெளிவா இருக்கணும். அவ்வளவுதான். அதுதானே. ஆமா ஆமா ஐயா, ரொம்ப நன்றி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி லேசா இருந்த குழப்பங்கள்லாம் கூட அப்படியே விலகிடுச்சு ஐயா. இங்க மழை சிந்திச்சாதான் நான் சொன்னாலும் நீங்க சிந்திச்சாதான் வழங்கும். ஆமா 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 நிச்சயமா. நீங்க என்னுடைய உரையை கேட்கும் போதே என்னோட சேர்ந்து சிந்திப்பாங்க. அதுவே கிளியர் ஆயிடும். உங்களோட பிரயாணம் பண்றோம். அப்போ உங்களோட பிரயாணம் பண்றோம். உரையை கேட்கும் போதே நீங்கள் சிந்தித்து விளங்கி கொண்டால் உரைக்கு பின்னால் உங்களுக்கு கேள்வி வராது. வரவே வராது. அது விளங்கவில்லைன்னு சொல்றாரு. நான் திரும்பவும் அந்த விளக்கத்தை கூறுகிறேன். அந்த விளக்கத்தை உள்வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் திரும்ப சிந்தனை பண்ணுங்க, உங்களுக்கு விளங்கி விடும் அப்படின்னு சொல்லுவார். நிச்சயமா நிச்சயமா, மாற்று கருத்தே அதுல இல்லைங்க ஐயா. உங்களுக்கு கொடுத்த சிறப்பு பெயர்கள்லாம் ரொம்ப ஆப்டான பெயர். கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. ஒரு வரி கூட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது ஐயா. அததான் நான் பொதுவா சொல்லுவேன். எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. நீங்க ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு அல்ல. சிலரு நான் என்னுடைய உரைகள்ல அரசியலை பற்றி பேசும்போது சிலர் எதிர்ப்பு கூட தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் உடனே சொல்வேன், ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு அல்ல. எல்லோரும் இன்புற்று வாழ நினைப்பது ஆன்மீகம், எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ நினைப்பது அரசியல். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஆன்மா உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வர வேண்டும் மகிழ்ச்சி சொல்றது அதுதான். 23ஆவது தேர்தல் வருது. அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவரை அடையாளம் கண்டு வாக்களிக்க வேண்டியது மக்களின் புது கடமை, பொறுப்பு. பொறுப்புடைய தலைவருக்கு போகும்போது ஓட்டு போடணும். பொறுப்புல அவனுக்கு போட்டீங்கன்னா அவனுக்கும் அறிவு இல்லை, நமக்கும் அறிவு இல்லைன்னு அறிவு இல்லைன்னு ஆயிடும்.
நன்றி ஐயா. அதனாலதான் மிக்க நன்றி. தலைவர் சொன்னாரு. தலைவர் 28ஆம் தேதி நம்முடைய தலைவர் நம்ம ஐயா ஆமா, பத்மபூஷன் ஐயாவோட முனைவர் எஸ்.எம். ஐயா அவர்கள் நினைவு நாள் அன்னைக்கு. சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள்னு சொன்னார். ஆமா, ஆமாங்க ஐயா. ஒரே வார்த்தை. ம். நல்லவன் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காண தெரியணும்ல. அதான் நமக்கு சாமி இருக்காது ஐயா. தெரிந்த வாக்காளர் தான் நல்லவருக்கு வாக்களிப்பார். ம். நமக்கு நல்லவரை அடையாளம் காண வேண்டும். இறைவனே குருவாய் நமக்குள்ள இருக்காருயா. அதனால இங்க அடையாளம் தெரியும். நல்லதுமா, வாழ்க நல்லதுமா, நல்லதுமா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. உங்களை ரொம்ப சிறப்பா இந்திராணி அம்மா சொன்னதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அதுக்கு நீங்க ஐயா ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச். நல்லதுமா. சார் கேட்கல. முந்தா நாள் நீங்க பிரம்மஞான வகுப்புல வந்தோம். நான் உங்களை டைனி ஹால்ல பார்த்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. பேசணும். நான் வந்து உங்களை கூட நீங்க அதெல்லாம் நேரதான் கூப்பிடுவேன் அப்படி அப்படிலாம் கூட சொன்னீங்க. என்னோட உங்களோட பார்த்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப பேர் உங்களை சூழ்ந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டேயா. சரி. நல்லதுமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து கணேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கணேஷ் ஐயா, ஆதம்பாக்கம், சென்னை. மகிழ்ச்சி கணேஷ் ஐயா. உங்க இன்னைக்கு நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா வேதாத்திரியம், முழு வேதாத்திரியம் ஒரு கேப்சியூல்ல கொடுத்துட்டீங்க. அதுல எந்த முன்னாடி பேசின அன்பர்கள் சொன்ன மாதிரி எந்த டவுட்டும் இல்லை. பட் இன்னைக்குள்ள தற்காலத்துல எனக்கு ஒரு சின்ன இதுயா. இப்ப நான் வந்து சிம்மராசி, சிம்மலக்னம், இது லக்கலப்புள்ளியும் சிம்மம். ஸோ என்ன சொல்லுவாங்க, நீங்க சிவன் கோயிலுக்கு போங்கன்னு. நம்ம வேதாத்திரியத்துக்கு சிவன்கிறது துரியாதீத தவம் செய்யறது, சிவனை உணர்றதா இல்ல நம்ம ஒண்ணுதானே? சரி. சிவம்ங்கிறது சிவனுக்குள் சிவம் இருக்கிறது, உயிருக்குள் சிவம் இருக்கிறது இல்லையா? இந்த கோயிலுக்கு போங்கன்னா என்ன செய்யணும்? தவம் பண்றதுதான் அந்த வேலை. தவம் பண்ணுங்க. இந்த ரெண்டு துரியாதீதம் தவம் பண்ணா போதும், முடிஞ்சிச்சு. சிவனை பார்த்த மாதிரி. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே கோயில், ஆலயம். அப்ப சிவாலயத்துக்கு போகணும்னு சொல்றதும் உடம்புக்குள்ளே தவம் பண்றதும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். அது குறிப்பா இறைநிலை தவமா, துரியாதீத தவமா இல்ல இறைநிலை தவமான்னு கேக்குறேன். எல்லா தவமும் துரியாதீத தவத்துக்கும் பேரு இறைநிலை தவம் தான். இங்க சுத்த வெளிய நினைக்கிற எல்லா தவமுமே இறைநிலை தவம். சிவனை நினைக்கிற தவம், அவ்வளவுதான். எல்லா தவத்திலையும் கடைசியில சுத்த வெளியே தானங்க நினைக்கிறீங்க. சரியா? ஆமா, கரெக்ட்யா, கரெக்ட். அப்புறம் இன்னொரு ரெண்டாவது கொஸ்டின். இப்பதான் நீங்க இதை பத்தி கொஞ்சம் நம்மள அரசியல் அறிவுங்கிறதும் ஆன்மீக அறிவு சொன்னீங்க. துரியாதீதம் எனும் அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற நூலுல துரியாதீதம் எனும் இறைநிலை தவம் ஏற்றும் போது அப்படித்தான் மகிழ்ச்சி எழுதியிருப்பாரு. சரியா? சரி. இந்த துரியாதீத தவம் வேறு, இறைநிலை தவம் வேறு அல்ல. இல்ல முதல்ல புரியும். சரிங்க. அடுத்த கேள்வியா, இப்ப நீ இப்பதான் சொல்லிட்டு இருக்கீங்க அரசியல் ஆன்மீகம் ரெண்டும் ஒண்ணுதான், அறிவு உள்ள உயிரறிவு தெரியணும்னு. இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாவே பக்தி மார்க்கத்தையும் கெடுத்து விட்டு இருக்கிற ஒழுக்க பழக்கத்தையும் கெடுத்து விட்டாச்சு. அதாவது நான் வந்து பக்தி மார்க்கத்தை வந்து நம்ம நல்லது கெட்டது பேசல, ஏதோ கொஞ்சம் இருந்தனால கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தாங்க. அதையும் இந்த புது மாடல் வந்து சினிமா மாடல், திராவிட சினிமா மாடல் வந்து அதையும் காலி பண்ணிருச்சு, பக்தி மார்க்கத்தையும் காலி பண்ணிருச்சு. ஆக நம்ம இப்ப இருக்கிறது வந்து போதை கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துல போயிருச்சு. கல்வி திட்டத்துல நாம அதை கொடுக்கல. சரிங்க ஐயா. கல்வி திட்டத்துல அதை கொடுக்கல. அதான் மதுரை சொல்ற உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுவதற்கு ஆன்மீக கல்வி, அதான் யோகா. ஆன்மானா பரமாத்மா, ஜீவாத்மா, தெய்வம், கடவுள் தானே புரியுதுல? இந்த ஆன்மீக கல்விய பாடத்திட்டத்துல கொடுத்திருக்கணுமா இல்லையா? கட்டாயம் கொடுத்திருக்கணும். அது கொடுக்கறது யாருடைய பொறுப்பு? அரசு. அறக்கல்வி. இத கொடுத்தாங்களா?
ஆனா சொல்லுங்க. நம்மளும் கடைசியில மனவளக்கலையை சினிமா வழியா காமிச்சாச்சு. பாக்கியராஜ் வச்சு அது சினிமாவோ ஏதோ காமிச்சாச்சு. ஏங்க சினிமாவுல நல்லதும் சொல்றாங்களா இல்லையா? சினிமாவுல பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லது செய்பவன் நல்லா இருக்கிறான், கெட்டது செய்யறவன் துன்பப்படுறான். சரி சரி. பட் நம்ம சினிமா மக்கள் அதுல ரொம்ப ரொம்ப அதுல மூழ்கிட்டாங்களோன்னு தெரியுது. தப்பா இல்ல இன்னைக்குள்ள இல்லைங்க, காலகட்டத்துக்கு அது சரியா கைட் பண்ணல. நீ பார்த்தவன் எதுக்கு படம் பாக்குற? நூல்களை எதுக்கு படிக்கிற? கதைகளை எதுக்கு படிக்கிற? படிக்கிற மாதிரி இல்ல, பாக்குற மாதிரி இல்ல. அதுக்காக சொல்றேன். அது மக்கள் இன்னும் அந்த மனநிலையை விட்டு வரல. எவ்வளவு சொல்லி இருக்குதுங்க. படிச்சிருந்தாங்க. திரைப்பட பாடலோ, என்ன பாடலோ, அது திரைப்படமோ, சீரியலோ, நூல்களோ, சிறுகதைகளோ, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், எதை வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாத்துலயும் என்ன சொல்லி இருக்குது? அன்பு, உன்னை நேசிக்கணும், பிறரைய நேசிக்கணும், உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழணும். அப்படி வாழ்வதுதான் இன்ப வாழ்வு. இதான எல்லா கதைகளையும் சொல்லி இருக்குது. சொல்லி இருக்கு. ஆமா. அந்த படத்துல ஒருத்தர் நடிக்கிறாரு, பலர் நடிக்கிறாங்க. இத நடிப்பு மூலமா சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை நாம புரிஞ்சுக்காம அறியாம அந்த நடிச்சவன் பின்னாடி போறீங்களே. அதனால ஒருத்தர் சொல்றாரு, உங்களுடைய தலைவனை திரையில் தேடாதீர்கள், தரையில் தேடுங்கள்ங்கிறார். கரெக்ட். மக்களோட பிரச்சனையில தேடுங்க. உண்மைதான், யாரும் தெரியுது. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது அதிக படித்த மாநிலமா இருந்தாலும் வருத்தப்படுறீங்க. உங்க வேலை என்ன? நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, எதுக்கு வருத்தப்படுறீங்க? சரி 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 சரி. மக்களுக்கு சொல்லுங்க. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவரை ஆட்சி நிர்வாகத்திற்கு தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது யாருன்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட. நீ எத்தனை நாள் இருக்கு? 23ஆம் தேதிக்குள்ள சொல்லிருங்க மக்களை. ஆமா, கட்டாயம் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் புத்தி வந்து பிரயோஜனம் இல்ல. கரெக்ட் ஐயா. ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. 5 வருஷம் நான் நொந்தாய் போயிருக்கேன். ஆமா ஆமா, புரியுதுங்களா? பரவாயில்ல. இந்த அவேர்னஸ் இருக்கதே பெரிய விஷயம் தான். இதுவே மாறும் ஒரு மாற்று சக்தி. சொல்லுங்க கணேஷ், சொல்லுங்க கணேஷ். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, ரொம்ப தெளிவா இருந்தது. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து 1+GM1911 உங்க பேரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தெளிவான ஐயா, நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டே வரீங்கய்யா. கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். அப்புறமையா இன்னைக்கு என்னோட கேள்வி வந்து மொழி பத்தி சொன்னீங்கய்யா. அந்த மொழி உருவானது எப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்கய்யா. மொழி ஒண்ணும் இல்லம்மா, உங்க தாய் தானே உங்களுக்கு பேச கத்து கொடுத்தாங்க. தாய் என்ன மொழியில பேசுனாங்களோ அந்த மொழியிலே உள்ள நூல்களை படியுங்கள். அப்புறம் இப்ப ஒரு மொழி நமக்கு தெரியுது, இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம், அத முழுசா கத்துக்க முடியல. மொழி எதுக்கு? உங்களுக்கு வாழ்க்கைக்கு, அறிவுக்கு, வாழ்க்கைக்கு இந்த தாய்மொழி போதும். தாய்மொழி கல்விதானே உயர்ந்ததுன்னு எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. இதுவரையில எல்லா நாடுகள்ல உள்ள அரசியல் தலைவர்களும் கல்வியை அவரவர் தாய்மொழியில் கற்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப அறிவுக்கு, வாழ்க்கைக்கு எந்த மொழியில நீங்க கற்கணும்? தாய்மொழி. முடிஞ்சு போச்சு. வேற எத்தனை மொழி வேணாலும் நீ படிச்சுக்கலாம். ஒருவனுக்கு இப்ப நீங்க தமிழ், நீங்க வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போறீங்க, அங்க வந்து ஹிந்தி பேசுறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களோட நீங்க பேசணும். அப்ப அவங்களுக்கு என்ன மொழி தெரியும்னு பாருங்க. அதுதான் உலகத்துக்கே ஒரு பொதுவான ஒரு மொழியா இப்ப நாம ஏத்திருக்கிறோம் நம்ம நாட்டுல. அது கம்யூனிகேஷன்ல ஆங்கிலம். இன்னைக்கு ஆங்கிலம் எல்லாருமே, எங்கோ ஒரு சிலர் தான் ஆங்கிலம் தெரியல உலக தலைவர்களுக்கு. இப்ப ஜப்பான்ல இருந்து ஐக்கிய நாடு சபைகள்ல போய் பேசினாங்க பிரதமர். அவங்கள ஜப்பான் லாங்குவேஜ் தான் பேசினாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது.
அங்க ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா. அப்போ எல்லா பிறகு இப்ப பொதுவா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவிலையும் பேசலாம், தெலுங்கு தேசத்திலையும் பேசலாம், கன்னட தேசத்திலையும் பேசலாம். அப்ப எதுக்கு 3 மொழி வைத்து படிக்கணும்? ஆங்கிலம் ஒன்னே போதுமே. இல்ல உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நிறைய மொழிகளை படிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? இந்த மொழியை கத்துக்கிறதே வேலையா? வேலை இல்லையா உங்களுக்கு? நாள்தோறும் இந்த உடம்ப கவனிக்கிறதுக்கே நேரம் இல்ல. பொருள் ஈட்டணும், பிறருக்கு உதவணும், இந்த 3க்குமே நேரத்தை காணாம தேவையான அளவு கத்துக்கலாம். தேவையில்லாம பல மொழிகளை படித்து வேண்டியதே. ஒண்ணு தாய்மொழி, இன்னொன்னு தொடர்புக்கு ஒரு தொடர்பு மொழி. அதான் இருமொழி கொள்கை வச்சிருக்கிறோம். அது அந்தந்த நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்கும் ஒண்ணுதான். அந்தந்த நாட்டுல 2 மொழி இருந்தா போதும். தாய்மொழி ஒண்ணு, தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழி, அவ்வளவுதான். நீங்க நான் சொல்லுங்க நம்பாதீங்க, நீங்க சுயமா சிந்திக்கணும். சொன்ன உடனே இப்பவே உங்களுக்கு புரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா திரும்பவும் இதே கேள்வி வரும் உங்களுக்கு. நான் நம்பர் வச்சிருக்கேங்க, நான் கால் பண்ணி உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேங்க. சரி, முதல்ல தவம் பண்ணுங்கம்மா. சரி, தவம் பண்ணாதாமா அந்த மூளைக்கு சிந்தனை திறன் கூடும். நீங்க தவம் பண்ணாம என்னதான் சிந்திச்சாலும் உங்களுக்கு புரியாது. அதனால ஒரே ஒரு தார்மாரியா தவம் பண்ணீங்கன்னு வைங்க, தார்மாரா சிந்திச்சீங்கன்னு வைங்க, அப்பவும் பைத்தியம் ஆயிடுவீங்க. அதனால முறையாக தவம் செய்து முறையாக சிந்தியுங்கள். அதுக்குதான் அறிவு திருக்கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றோம். சரியாமா? சரிங்க, நன்றிங்க. சரியில்லைன்னா இப்பவே சொல்லிருங்க. இல்லைங்க, கரெக்டா சொன்னீங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து குருவம்மாள் அம்மா அவர்கள் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. குருவம்மாள். ஆமாங்க ஐயா. நல்லதுமா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. தமிழ் மொழியை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதுலங்கய்யா, இந்த உலகத்திலே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழியாங்கய்யா. இப்பதான் சொல்றேன், ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நீங்களும் சிந்தனை பண்ணுங்க. யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கல்ல. நம்முடைய பாரத பிரதமரே சொல்லுறார், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். அந்த தமிழ் எங்கள் நாட்டில் இருக்கிறதுன்னு பேசியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? தெரியுமா தெரியாதா? அவர் பேசுனது தெரியாதுங்கய்யா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். நம்பிக்கை இல்லைன்னா போய் வலையொலியில போய் தட்டி பார்க்கணும். இது எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? நான் சொல்ற நம்ப மாட்டீங்களா? அதெல்லாம் நம்புவோமே நாங்க. நீங்க எல்லாம் உண்மையை தவிர பாரத பிரதமர் இது சொல்லி இருக்கிறார். சரிங்கய்யா. யூடியூப்ல நீங்க ஓய்வு நேரங்கள் இருக்கு பாருங்க. இப்ப எல்லாம் புத்தகங்கள் படிக்கிற மாதிரி புத்தகங்களும் படிக்கணும். இந்த மொபைல்லயே உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். நேரத்தை வீணடிக்காம அவ்வப்போது அங்க அறிஞர்களுடைய உரைகளை கேளுங்க. அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இவங்களுடைய பேச்சு இருக்கு பாத்தீங்களா? யார் சொல்றேன்? விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க பேசுறாங்க பாருங்க. இத கொஞ்சம் யூடியூப்ல கேளுங்க. நேரத்தை ஒதுக்குங்க டெய்லி, நாள்தோறும். சரிங்கய்யா. சரியா? அப்புறம் ஒரு கேள்வி. கத்தது கைமல் அளவு, கல்லாதது உலக அளவு. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், சிந்திக்கணும். படித்தல், கேட்டல், சிந்தித்தல். படித்தல், கேட்டல், சிந்தித்தல். புரியுதா? புரியுது. துருதி யுக்தி அனுபவம்னு சொல்லுவாங்க. படித்தல், கேட்டல், படிச்சு கேட்டது மட்டும் போதாது. படித்தல், கேட்டல், சிந்தித்தல். அறிவு தெளிவு பெற்று. அப்புறங்கய்யா, அவரு டாக்டர் அனந்த நாராயணன் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு என்ன சொன்னீங்க ஐயா? நான் சொன்னேன்ல, அப்ப மகிட்ட கேக்குறாங்க,
மகிழ்ச்சி உங்களுக்கு எவ்வளவு அருள் காப்பு வாங்கி இருப்பார், எத்தனை வாழ்த்துக்கள் வாங்கி இருப்பார், ஏன் இவருக்கு இந்த நிலை நீ கேட்ட போது நான் அப்புறம் இருக்கிறேன். வினை வலியது. புரியுதா? வினை வலியது. அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு. கேளுங்கம்மா, சொல்றது கேளுங்கம்மா. சொல்லுங்க. அவருடைய ஓட்டுநர் சாலை ஓரமா தார் சாலைய கடந்து வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார். இப்ப அவருடைய செயல்ல எந்த தவறும் இல்லை. புரியுதுங்களா? அங்க ஒரு லாரிக்காரன் வர்றான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் சாலையில போறதுக்கு பதிலா அவன் வண்டி கீழே இறங்கிடுச்சு. அவன் தானே ஓட்டுறான், அவன் வந்து அடிச்சுட்டான். இப்ப யாருடைய வினை சொல்லுங்க? டிரைவர். டிரைவர்ங்கிறவர் யாரு? அவரும் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினர். புரியுதா உங்களுக்கு? அனந்த நாராயணன் தனியாக வாழவில்லை, நீங்களும் தனியாக வாழவில்லை. நீங்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அப்ப சமுதாயத்துல யார் ஒரு தவறு செஞ்சாலும் அதனுடைய விளைவு நமக்கு வருமா வராதா? வரும். இப்ப அமெரிக்காவில மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப், அவரு நானும் ஒண்ணுதானே. அவரு செய்யற செயலுக்கு எனக்கு வருமா வராதா? வரும். வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் எல்பிஜி வரலங்கிறீங்க. எல்பிஜி வராம போனது யாரு காரணம்? நான் தான் காரணம். நான்கிறது யாரு? நான் என்னை மட்டும் நான் என்று கருதி கொண்டிருக்கிறேன். அனைவரும் நானே. இப்ப புரியுதா தத்துவம்? புரியுது. இதான் வினை வலியது. சமுதாய வினை, தன் வினை, பிறர் வினை. இந்த தத்துவத்தை புரியாம தான் நம்ம இன்னும் மண்டை உடைச்சிட்டு கிடக்குறோம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை, நபிகள் நாயகத்தை, அவங்க எல்லாம் ஞானிகள், தெய்வ நிலையை அடைந்தவர்கள். அவர்களையும் கொலை செய்தார்களா இல்லையா? செஞ்சாங்க. யாருடைய வினை? அதான் அவர் சொன்னார்ல, இவர்கள் இன்னது செய்கிறேன் என்று அறியாமல் செய்கிறார்கள். அதே மாதிரிதான். புரியுதா? சொல்ல நல்லா புரிஞ்சிருச்சாமா? புரிஞ்சிருச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க வளம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செயல் விளைவு நீதி எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும். இன்னொரு நாளைக்கு வேணா செயல் விளைவு நீதி இனி பேசுவோம். அடுத்த மாசம். சரிங்கய்யா. தெய்வ நீதி வழி வாழ்தல். சரிங்க. பேசுவோம் நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லதுமா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து காந்திமதி லட்சுமணன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வினை வலியுதுன்னு சொல்றோம். அந்த வினைக்கு தான் நம்ம உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், கத்தாய்வு எல்லாமே பண்றாங்க ஐயா. வீட்டுல ஒரு நபர், குடும்பத்தை, நம்ம சமுதாயத்துக்கு கூட போக வேண்டாம், குடும்பத்துல நம்ம ஒரு நபர் செய்யறோம், வீட்டில் இருக்கிற நபர்கள் செய்யலை, மன்றத்துக்கு வரல, ஏதோ நம்ம மட்டும் போகிறோம் எல்லாம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மளோட பயணிக்கிறவங்க மனசு சங்கடப்படுற மாதிரியும் மற்ற விஷயங்களை, ஒவ்வொரு விஷயங்களை செய்கிறப்ப, அதோட நம்ம பயணிக்கிறப்ப ஒரு விஷயங்களை சொல்கிறோம், எல்லா விஷயங்களும் இப்படி இருக்குன்னு நம்ம பொறுமையாக போகிறோம். எல்லா விஷயமும் இதுவே போராட்டங்களாக இருக்கிறப்ப சமுதாயத்திலேயே எப்படிங்க ஐயா சரி பண்ணுறது ஒரு விஷயம். அப்புறம் கோவிலுக்கெல்லாம் நீங்க பாருங்க, சமுதாயத்தை சரி பண்றதுன்னா என்ன சொல்றீங்களா? இப்போ நீங்க செய்யற செயல் உங்களுக்கும் விளைவை கொடுக்கும், சமுதாயத்திலையும் எல்லாருக்கும் விளைவை கொடுக்கும். நாம் என்றால் நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே வாழ்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மகரிஷி ஒரு ஓமை சொல்லுவார். ஒரு பெரிய மேசை இருக்கு, அந்த மேசைய 4 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும். 4 மூலையிலையும் 4 பேர் தூக்குறாங்க. அதுல ஒருவர் நினைக்கிறாரு, 3 பேர் தூக்கட்டும், நாம ஒன்னும் பெரிய ரொம்ப நம்முடைய சக்தியை கொடுத்து தூக்க வேண்டாம்,
அப்படின்னு சும்மா பாசாங்கம் பண்றாரு, பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தூக்குற மாதிரி பாசாங்கம் பண்றாரு. அப்ப அந்த எடையை தூக்குற பொறுப்பு, அவருடைய பொறுப்பை யார் ஏத்துக்கிறா? இது 3 பேர். ஆமாங்க ஐயா. புரியுதா? அதனால நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம எல்லாரும் கூடிதான் செயல் செய்யறோம். அதனாலதான் நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நமக்கும் தீங்கு வரக்கூடாது, பிறருக்கும் தீங்கு வரக்கூடாது. இந்த விழிப்பு நிலை இருந்தால் யாருக்குமே துன்பம் வராது. நான் இப்ப சொன்ன அந்த லாரி ஓட்டுனர், அந்த பாறை உந்து ஓட்டுனர், என்னுடைய செயலால யாருக்கும் தீங்கு வந்துடக்கூடாதுங்கிற விழிப்பு நிலையில் அவரு வாகனத்தை ஓட்டி இருந்தால் நம்ம டாக்டர் அனந்தநாராயணன் வாகனத்துல மோதி இருப்பாரா? நடந்திருக்காது ஐயா. இதேதான் சொல்ல. இந்த விழிப்பு நிலை வேணும். இப்ப நீங்க வாழ தெரிந்து வாழுகிறீர்கள். உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க சொல்றீங்க, இப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்றீங்க. அவங்களுக்கு சொல்றீங்க, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க உணரணும். அவங்க தவம் செய்து, நீங்க சொல்றீங்க பாருங்க அறிவுரை, இந்த அறிவுரையை அவர்கள் இறைவனிடமிருந்தே பெறணும். அது வரைக்கும் அவங்களுக்கு உறுதிப்படாது. நாம ஒருவருக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிவுரையின்படி அவரை வாழச் செய்ய வைக்க முடியாது. புரியுதா? அப்ப அந்த இன்னல்கள்ல நம்ம தான் மாட்டிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அறிவுரை நாமும் கூட சேர்ந்தானே வாழ்றோம். அப்ப வந்தானே ஆகணும். ஐயா, இப்ப மோடி நம்ம மிஸ்டர் அவரு ட்ரம்ப் இருக்காரு இல்லையா? ஆமா. அவருடைய செயலால நாமளும் தானே மாட்டி கிடக்குறோம் இப்போ. ஆமாங்க ஐயா. அப்ப நம்மளுக்கு தெரியுது, ஆனா இருந்தாலும் நம்ம இன்னல் போடுறோம் இல்லைங்களா? அவங்க பண்ற வழி. இது எப்படிங்க சரி பண்றது? அதனாலதான் இனி ஐயா இப்ப யாரும் செய்யாது இருங்க. அதுதான் சொல்றோம், நீ உலக அரசு அமைக்கணும். நீ கூட நான் போட்டிருக்கேன், நாளைக்கு வரும் பாருங்க. உயிருரை உள்ளுணர்வாய் பெற்ற அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி ஐக்கிய நாடுகள் சபையை உலக அரசாக திருத்தி மாற்றி அமைக்கும் காலம் வரும். அது காலம் நெருங்கி விட்டது. அதை பற்றி சிந்திக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டது. அதுக்கு காரணம் என்ன? தற்போதைய நிலை. அமெரிக்காவே இதை முன்னெடுக்கும். அமெரிக்காவே ஐக்கிய நாடுகள் சபையை உலக அரசாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அமெரிக்க நாட்டு மக்களே சொல்ல வேண்டிய தருணம் வந்து விட்டதுன்னு நான் சொல்றேன். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. உலக சமாதானம் மலர்வதற்கான ஒரு தேவை வந்து விட்டது. உணரத் தொடங்கி விட்டார்கள் மக்கள். புரியுதா? புரியுதுங்கய்யா. 2002 கொடுத்த உலக சமாதான திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையில பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை எடுத்து ஆராய்வார்கள். காலம் வந்து விட்டது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா. சிறப்பு. எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது. புரிஞ்சுங்க. சரி, வேற என்ன சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. என்ன அப்ப இந்த சொன்னீங்களா அந்த கோயில் குளத்துக்கு எல்லாம் சொல்றீங்களா? அப்ப எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, இப்ப நம்ம வந்து சரி நம்ம தியானம் பண்றோம், நம்மளே தியானம் பண்றோம். நீங்க தியானம் எதுக்கு பண்றீங்க முதல்ல சொல்லுங்க. மனசு அமைதிப்படுத்துறாங்க. உன்னை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு, அறிவை அறிவதற்கு, ஞானம் பெறுவதற்கு நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்று தானே சொல்லி கொடுத்தோம். ஆமாங்க. அந்த நோக்கத்தோட தவம் செய்றீங்களா? சரிங்க ஐயா. நீங்கள் இன்னும் உங்களே அறியவில்லை. புரியாத நிலையில சமாதி நிலையை நீங்கள் நீங்கள் இன்னும் அடையவில்லை. அடைஞ்சாதானே அது சொல்லும்னு சொல்லி இருக்கிறேன். இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. நீங்க அதுவா ஆனாதானே அது சொல்லும். அது சொல்லாத வழியில நான் என்ன சொன்னாலும் நீங்க ஆஹா சூப்பர், நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களால கடைபிடிக்க முடியாது, உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இத ஒரு கருத்து சொல்றேன் கேளுங்களேன். எல்லாருக்கும் சொல்றேன். பகவத்கீதையில வருது. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, நீ மகான்களின் நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் ஞானம் பெற முடியாது. நீ என்னை அடைய வேண்டும். நான் உனக்கு சொல்வேன்.
என்னிடமிருந்து நீ பெறுவதுதான் ஞானம். புரியுதா? சரிங்க ஐயா. இதெல்லாம் நம்ம உரைகள்ல நீங்க பகவத்கீதை படிக்காட்டி கூட என் போன்ற அறிஞர்கள் உடைய உரைகளை கேட்டிருக்கணும். எங்கங்க நிகழ்ச்சிகள் நடக்குது, பகவத்கீதையை பற்றி பேசுறாங்க, இல்ல கைபேசி வச்சிருக்கீங்கல்ல, இதை விட என்ன வேணும்? அதுல யாராவது பகவத்கீதையை பற்றி எல்லாம் பேசுவாங்க, திருக்குறளை பற்றி பேசுவாங்க. அறிஞர்களுக்கு உரைகளை கேளுங்க. அறிவை அறிந்த அறிஞர்களின் உரையை கேளுங்க. இல்ல அவங்க ஏதாவது புத்தகத்துல இருக்கிறதையாவது எடுத்து சொல்லுவாங்க, அதையாவது கேளுங்களேன். உணர்ந்து பேசுவார்கள் அல்லது ஓதி பேசுவார்கள். படித்து விட்டு பேசுகிறவர்கள், உணர்ந்து பேசுகிறவர்கள். இப்ப நம்ம ஆசிரியர்கள்லயே என் போன்று உணர்ந்து பேசுகிற பேராசிரியர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். படித்து விட்டு பேசுகிற பேராசிரியர்கள் நிறைய இருக்கிறார். படித்து பேசுகிறவர்கள் நாளைக்கு உணர்ந்து பேசுகிற நிலைக்கு வருவார்கள். புரியுதுங்களா? அதைத்தான் நான் என்னுடைய கணக்கு வச்சிருக்கிறேன். படித்து விட்டு பேசுகிறவர்கள் துணை பேராசிரியர்கள், உணர்ந்து பேசுகிறவர்களே பேராசிரியர்கள். புரியுதா? புரியுதுங்க ஐயா. ஐயா, நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கலாங்களா ஐயா? தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஐயா, இப்ப ஒரு ஒரு நம் இந்து சமநிலைத்துறையா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டினாலிட்டியா இருக்கட்டும், ஒரு முஸ்லிம்ஸா இருக்கட்டும், பொதுவான அது இப்ப ஒரு கோவில் தலங்கள் வைக்கிறப்ப அதை சார்ந்த மறைமுகமான வியாபாரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? அதாவது எப்படி சொல்றது, தேங்காய், பழம், ஊதுபத்தி, இது இப்போ கோவிலுக்கே போக வேண்டான்ற ஒரு விஷயன்றப்ப கோயில் போனாதான் அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழல் வேணுன்றது எல்லாமே எதிர்பார்த்து போகிறோம், நல்லது நடக்குன்னு நினைக்கிறோம். இதை சார்ந்து நினைக்கிறப்ப அதை சார்ந்து வாழ்றவங்க இது பண்றதெல்லாம் இப்போ எதுவுமே நம்ம அதுக்கெல்லாம் போகாம இருந்தா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இது எல்லாமே பாதிப்பு வரும் இல்லைங்க? அதெல்லாம் உங்களுக்கு வேதாத்திரி மகரிஷி தானே குரு? ஆமாங்க ஐயா. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? கோயிலுக்கு கோவில் போகணும். நான் கூட முந்தா நாள் போட்டிருக்கேன், எல்லோரும் கோயிலுக்கு போங்க போங்க, எல்லோரும் கோயிலுக்கு போக வேண்டும், கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம். ஆனா அந்த கோயிலை எதுக்கு போகணும்? கடவுளை அறிய, ஞானம் பெற, கடவுளை காண. அதுக்காக போறீங்க. அப்பதான் சொன்னாரு, கடவுளை காண்பதற்கு அறிவதற்கு என்று இப்பொழுது கோயில்கள் இல்லை. மதம் சார்ந்த கோயில்கள் அதற்கு பயன்படவில்லை, கடவுளை வேண்டுவதற்கே பயன்படுகிறது. கடவுளை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அறியாமையால் நீங்கள் வேண்டுகிறீர்கள். ஆகையினால் கடவுளை அறிவதற்கு அறிவே கடவுள், தெய்வம், இயற்கையே கடவுள். அதை அறிவதற்கு அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள். புரியுதா? சாமியை போய் பாக்குறதுக்கு 100 ரூபா கூட, 200 ரூபா கூட, 500 ரூபா கூடன்றாங்க. தெரியல தம்பி உங்களுக்கு. நீங்க மகரிஷி சொன்னாரு, அங்க போய் காசு கொடுத்து பார்க்க சொன்னாரா? நீங்க தான் தெரியும் குழப்பி கிடக்குறீங்க. நீங்க மனவளக்கலைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி? ஒரு 15 வருட காலம் ஆகுதுங்க ஐயா. 15 வருஷமா? ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க தவமே பண்ணலையே, சிந்திக்கவே இல்லையே தம்பி. இது ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி. சரிங்க ஐயா, மாத்திக்கிறேங்க. யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? இத்தனை வருஷம் ஆகி அவரு இன்னும் கடவுளை காணவில்லையே. அப்ப உங்களை பார்த்து யார் வருவா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் வருவாங்களா? நண்பர்கள், உறவினர்கள்லாம் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. தவம் பண்ண வரவே மாட்டாங்க. அறிவு திருக்கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. புரியுதா? சரிங்க ஐயா. ஆழ்ந்து நீங்க கூட அருள்நிதி ஆசிரியர் ஆயிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. நல்ல வேலை. அருள்நிதி பயிற்சிக்கு விண்ணப்பிச்சிடாதீங்க. தெளிவா விளங்கிக்கிட்டு வாங்க. சரிங்க. விளக்க ஞானம் இருந்தாலே போதும், உணராவிட்டால் கூட பரவாயில்ல. புரியுதா? விளக்க ஞானம் இருந்தாலே நீங்கள் துணை பேராசிரியராக தொண்டு செய்யலாம். உணர்ந்தாதான்
பேராசிரியரா வரணும். ஓகே இது ஓகேங்க இது ஓகேங்க. படிப்பு ஏட்டு சுரக்கா. அறிவுதான் தெய்வம் என்று விளங்கிக் கொள்வது, அறிவுதான் தெய்வம் என்பது உணர்ந்து கொள்வது. நீங்கள் ஞானி ஆகணும். நல்ல வேலை கேட்டீங்க. சிறப்புங்கய்யா சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட வந்து சேரணும்னா நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும், நம்ம வினைகளும் இருக்கக்கூடாதுங்க. மனம் சுத்தமா இருக்கணும். நாம மனதை அறியணும், கடவுளை அறியணும், அறிவை அறியணும். அறிவுதான் மனமா இருக்கு. நீங்க அறிவை அறியாம மனம் தூய்மை அடையாது. இதான் நம்ம வேதாத்திரியம். ஆமா. மன தூய்மையே வினை தூய்மத்துக்கு அடிப்படை. மனம் எப்போ தூய்மை அடையும்? மனதை அறிந்தால். மனம் என்பது அறிவு, அறிவின் படர்க்கை நிலை மனம். அறிவு ஒன்றுதான், மனமும் ஒன்றுதான். புரியுதுங்களா? புரியுதுங்க. இதாம வேதாத்திரியம். வீட்டுல ஒருத்தர் தப்பு பண்ணா கூட அது நம்மள வந்து பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும் போது பாதிக்காதா? உங்க வீட்டுக்காரரு அங்க இருக்கிற ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைச்சிட்டார். அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கும் பயன்படும் இல்ல? ஆமா. நீங்க பாதிக்கப்படுறீங்களா இல்லையா? தான் உடம்ப கெடுத்துட்டாரு. அவர் உங்களுக்கு பயன்படுவாரா? மாட்டாரு. சொல்லுங்கம்மா. கரெக்ட். சொல்றேன். கரெக்ட்டுங்க. இப்பதான் புரியுது சரி. கவிதாவுக்கு. ஆமா ஆமாங்கய்யா. டெய்லி தானே நடக்குது. நடக்குது. நான் சொல்றத மகரிஷி சொல்றத அப்படியே நீங்க தவம் பண்ணி சிந்திக்கணும். மகரிஷி சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அந்த தெளிந்த அறிவே ஞானம். ஞானத்துக்கு டெபினிஷன் சொல்றாரா இல்லையா? ஆமா. ஞானம் என்பால் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு தகைமை. பர்சனாலிட்டி நேற்று கூட போட்டிருக்கேன். அறிவாட்சி தரம் ஞானம். புரியுதா? புரியுதுங்க. நன்றிகள் ஐயா. ஐயா, நான் ஒண்ணு பர்சனலா கேட்கட்டுமா? உங்களது வேதான்றது இயற்பெயருங்களா இல்ல? இல்லம்மா, எங்க பெற்றோர்கள் வச்ச பெயரு சுப்பையா. புரியுதுங்களா? என்ன வந்து அப்படிதான் பேசுவாங்க. அப்ப மகரிஷி ஒரு நாள் இந்த நியூமராலஜியை பத்தி பேசினார். பெயருக்கும் அந்த எந்த இடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனால உங்களுடைய பிறந்த தேதி, அந்த வருஷம், அந்த நாள், மாதம், வருஷம், இந்த 3 கூட்டு நம்பர் வரும். அந்த 2 நம்பருக்கும் ஒரு இணக்கமான ஒரு எண்ணுல உங்களோட பெயர் அமையணும். உங்களை கூப்பிடுறது, நீங்க நினைக்கிறது, எழுதுறது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா நல்லது. அப்படின்னா உங்க பேரை மாத்திக்கலாம் யார் வேணாலும். அப்ப நான் என்னுடைய பெயருக்கு நியூமராலஜி போட்டு பார்த்தேன், சுப்பையான்னு. அது என்னுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணுக்கு பொருத்தமாக இல்லை, எதிராக இருந்தது. அப்ப அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா, சரி மாத்தலாம். அப்ப மகரிஷி சொன்னாரு, ஒரு பெயர் வச்சா அந்த பெயருக்கு அவர் பொருத்தமானவராக இருக்க வேண்டும். பார்வை சரியா இல்லாதவனுக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. புரியுதா? அதே மாதிரி அப்போ உங்க பேருக்கு உங்களுக்கு நீங்க பொருத்தமா இருக்கணும். உங்க பேர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டாரு. அப்ப நான் பேர் வைக்கலாம்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திருநெல்வேலியில ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்ப இத பத்தி பேசணும், எனக்கு பொருத்தமான ஒரு பேரு கண்டுபிடிக்கணும், நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது
ஒரு கடையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் திருநெல்வேலியில. எதிரில இன்னொரு கடை இருக்குது, ஒரு நகை கடை. அதுல வேத நாராயணன் ஜுவல்லரின்னு இருந்தது. உடனே அங்க இருந்த அந்த நம்ம அறக்கட்டளை தலைவர் கணேசன், ஜிடி கணேசன் சொன்னாரு, ஐயாவுக்கு வேத சுப்பையான்னு பேர் வச்சா பொருத்தமா இருக்கும். ஏன்னா இவர் வேதங்கள், வேதாத்திரியம், வேதங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு சொல்றாரு, இந்த பேர் பொருத்தமா இருக்கும்னு சொன்னார். அங்கதான் பேர் மாத்தி அமைக்கிற ஒரு ஜோதிடர் அங்க இருந்தார். அவர் உடனே வேத சுப்பையான்னு போட்டு பார்த்தாரு, பொருத்தமாக இருக்கிறது, இத வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் மகரிஷி கிட்ட கேட்டேன், மகரிஷி இந்த மாதிரி உடைய பெயரை வேத சுப்பையான்னு மாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அவர் எழுத சொல்லி இருக்கிறாரு 41 நாளைக்கு 41 முறை அப்படின்னா. எழுதுங்க, காலையில பேர் மாத்தினா மாலையில மாத்தம் தெரியும், நல்ல பெயர் பொருத்தமாக இருக்கிறது, வேத சுப்பையா வாழ்க வளமுடன் அப்படின்னு மகரிஷி சொன்னாரு. அன்னையில இருந்து பேர் மாறி போச்சு. அப்புறம் நான் கெசட்ல நோட்டிஃபை பண்ணி என்னுடைய பெயர் வேத சுப்பையா. புரியுதா? புரியுதுங்கய்யா. இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. அந்த பெயருக்கு நான் பொருத்தமானவன் தானே? ஆமாங்கய்யா. நல்லது நல்லது நல்லது. பயமா இருக்குங்கய்யா. ஏன் ஏமா பயமா இருக்குது? தெளிவு பயம் இருக்காதுமா, புரியுதா? அச்சத்துக்கு எது காரணம்? தெளிவு இல்லை. தெளிவு இருந்தால் துணிவு வந்துவிடும். அச்சம் பெறும். அறிவு தெளிவு. பாரதி சொன்னார்ல, அச்சம் தவிர. வாழ்க வளமுடன் ஐயா. சரிம்மா, வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வேற யாரும் இல்ல, போதும். இல்லைங்க ஐயா, டைம். நல்லது நல்லது நல்லதுங்க, யாரும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே